கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the Lord. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read 2 Corinthians chapter 3 and verse 18. நாமெல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். But we all with open face, beholding as in a glass the glory of the Lord, are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக என் மைய கருத்தாக மறுரூபம் ஆகுதல் என்கிற பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். And today the central theme of my sharing with you will be the topic transformation. சபையில் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய வல்லமை பல விதங்களில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். And in the New Testament times, in the church of God, we receive the power of God in various ways. சுகமாக்குகிற வல்லமைகள், The power of healing, சாசுகளை துரத்துகிற வல்லமைகள், the power of casting away demons, பிரச்சனைகளை தீர்க்கிறதான வல்லமைகள், the power of solving problems, அழிவு நாசங்களை தடுக்கிற வல்லமைகள், the power that prevents harm and danger, மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி, the power to reveal hidden mysteries, நிர்வாகமாக சபையை ஒழுங்காக நடத்துகிறதான தேவனுடைய அதிகாரங்கள், the power to administer and lead the church, ரட்சிக்கிறதான எத்தனையோ இப்படிப்பட்டதான வல்லமைகளை நாம் பார்க்கிறோம். the power of salvation and so many other powers. இந்த சபைக்குள் காணப்படுகிற வல்லமைகளில் மிகவும் அதிக சக்தி வாய்ந்ததும் உன்னதமான ஒரு வல்லமை மறுரூபத்தின் ஆற்றல் அல்லது உயிர்ப்பிக்கிற வல்லமை. Among all the power of God that is seen in the church, the most powerful and the most glorious one is the power of transformation, or the power that quickens us. இந்தியாவில் எத்தனையோ விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது. அதில் ஹையஸ்ட் டாக்குமெண்ட் என்னன்னா பாஸ்போர்ட். இதை வைத்துக்கொண்டு கண்ட்ரி விட்டு கண்ட்ரியை நாம் தாண்டி விடலாம். And there are many documents in the Indian government, and the highest document is the passport, using which you can cross over the border of a country. அப்படியானால் அதை போன்றுதான் இந்த அழிவுக்குரிய பூமியிலிருந்து அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சக்தி தான் உயிர்ப்பிக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென். Similarly, the power that takes us from this perishable world to the eternal kingdom of God is this power of transformation. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் அந்த வல்லமை இப்பொழுதே எனக்கு வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you will decide that in this evening time, right now I need that power of transformation? இந்த பிரசங்க வார்த்தை உன்னை வந்து தொடுவதற்கு முன்பாக தேவன் அந்த வல்லமையினால் உன்னை தொடும்படி வாஞ்சிக்கிறார். Before these words of sermon come and touch you, the Lord wants to touch you with his power of transformation. நீ உன் இதய கதவுகளை திறந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாய் என்றால் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. கர்த்தர் இப்பொழுதே அதை உனக்கு தருவார். If you will open the doors of your heart and cry out to the Lord without any difference, the Lord will give it to you right now. இன்றைக்கு எப்பேற்பட்டதான கொடிய வல்லமைக்குள் நீங்கள் சிக்கி தவிக்க கூடும். Today you might be entangled in various evil powers. பொல்லாத ஆவிகளின் அச்சுறுத்தலினால் நீங்கள் பயந்திருக்க கூடும். You might be troubled by the threatening of evil powers. சாத்தான் பிசாசு பல விதங்களில் உங்களுக்கு காட்சி அளித்து தரிசனங்கள் கொடுத்து சொப்பனங்கள் கொடுத்து உங்களை பயமுறுத்திக் கொண்டிருப்பார். Satan, the devil, might be trying to trouble you and make you afraid by appearing to you in various forms and giving you dreams and visions. குடும்ப பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடக்கூடும். Perhaps the family problem might be going beyond control. எந்த சத்துருவாக இருக்கட்டும், இன்றைக்கு கடைசி சத்துருவான அந்த மரணத்தையே இது விழுங்கின அந்த வல்லமை, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை கர்த்தர் நம்மத்தில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். யார் விசுவாசிப்பீர்களோ இப்பொழுதே அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Whatever might be the enemy opposing you, the Lord is going to give you his quickening power to overcome even the last enemy, which is death. If you believe, you shall receive that power. நீ விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you shall see the glory of God today. தேவ ஜனமே, இன்றைக்கு எனக்கும் உனக்கும் தேவை அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை. Child of God, you and I are in need of the power of transformation சபை today. எதில் குறைந்திருக்கிறதோ, எதில் எப்படி இருக்கிறதோ அது விஷயமே இல்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை மறுரூபத்தின் ஆற்றலிலே அது நிறைந்திருக்கத்தான் வேண்டும். The church might be having some things and lacking in certain other things, but that's not matter. The church must be filled with the power of transformation. சபையில் பணம் குறைந்திருக்கலாம்.
Perhaps money might be lacking in the church. கட்டடங்கள் சொத்துக்கள் குறையாக இருக்கலாம். Perhaps we might be lacking in buildings and properties. வாகனங்கள் நமக்கு குறையாக இருக்கலாம். There might be lack of vehicles. சபையிலே ஏழைகள் நமக்கு நிறையாக இருக்கலாம். There might be many poor people in our church. பூமிக்குரிய பற்றாக்குறைகள் எதுவாக இருக்கட்டும். We might be having earthly needs. ஆனால் சபையோ உயிர்த்தெழுந்த வல்லமையில் மரணத்துக்கு சவால் விடக்கூடியதான மறுரூபத்தின் ஆற்றலிலே அது வல்லமை பொருந்தினதாய் நிறைந்ததாய் தான் இருக்க வேண்டும். But the church must be filled with the power of resurrection, the power of transformation that can challenge death. அப்பா எனக்கு இப்பொழுதே வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்தை கிழித்து எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும் அந்த அக்கினியை தாரும் என்று யார் வேண்டிக் கொள்வீர்களோ இந்த வார்த்தை உன்னை தொட்டு கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன்னை அசைப்பார் உடைப்பார். Those of you will pray, Lord, open the heavens, rend down the heavens and pour out the anointing upon me. As you pray, the Lord will shake you, the Lord will break you. இந்த வல்லமை உனக்குள் இறங்கும் போது இத்தனை நாட்கள் உன்னை பயமுடுத்தின பாவ வல்லமைகள், இத்தனை நாள் உன்னை பயமுடுத்தின மந்திரவாதியின் வல்லமைகள், சர்ப்பத்தின் ஆவிகள் நடுங்குகிறது, அது ஓட ஆரம்பிக்கிறது. இயேசு ஜெயித்தார். As this power descends on you, the power of sin, the power of magicians and all evil powers which were troubling you till now is trembling because Jesus has overcome. தேவ சபையே, இதோ சத்ருவாய அந்த கடைசி சத்ரு, பரிகரிக்கப்படக்கூடிய சத்ரு, அவனை விழுங்கின அந்த ஜெயத்தின் ஆவி, மரித்தோரை எழுப்புகிறதான வல்லமே கர்த்தர் இப்பொழுது மேல் ஊற்றுகிறார். நீ விசுவாசித்தா கரங்களை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி அந்த வல்லமை பெற்றுக்கொள். The Lord is pouring upon you the power that overcame the last enemy which is death. The Lord is pouring upon you the quickening power. If you believe, open your mouth, speak in tongue and receive that power. நீ இப்படி நிரம்பிக் கொண்டிருக்கும் போது, as you are getting full in the spirit, நீ விசுவாசிக்கிறதான இந்த நேரத்திலே, as you believe, உன்னை கலக்கினவன் கலங்குகிறான், உன்னை பயமுடுத்தின ஆவிகள் பயந்து ஓடுகிறது. இயேசு ஜெயித்தார். Fire! The one who troubled you is troubled, the one who was making you afraid is now afraid and fleeing away. Jesus has overcome. இதோ இதோ மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றவர் நம் மத்தியிலே உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ளவராய், உயிர்த்தெழுந்த இயேசுவாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். I was dead, but behold, I am alive forevermore. Jesus who said this, Jesus who rose from the dead, Jesus with his power of resurrection is moving in our midst. நீ எப்பேற்பட்ட வியாதியை உடையவனாக இருக்கட்டும், perhaps you might be afflicted with a terrible sickness. மரண ஆவிகள் உன்னோடு போராடட்டும். Perhaps the powers of death might be striving against you. மாந்திரிகத்தின் வல்லமைகள் உன்மேல் இருக்கட்டும். The power of magic must be working against you. ஒரு மந்திரவாதி அல்ல, ஆயிரக்கணக்கான மந்திரவாதிகள் எழும்பி போராடட்டும். Not one but thousands of magicians might be working against you. இந்த ஒரு வல்லமை நீ பெற்றிருந்தால், if you have received this one power, இந்த உயிர்ப்பிக்கிற சக்தி நீ பெற்றிருந்தால், if you have received this quickening power, கல்லறையின் வல்லமைகளை ஜெயித்த வல்லமை உன்னோடு இருக்கும் என்றால் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இப்பொழுதே உன்னை உயிர்ப்பிக்கிறார். Fire! If the power that had victory over the grave is with you, the Lord who quickens, the Spirit of God who quickens is quickening you right now. இன்றைக்கு தேவன் சபையிலே வாஞ்சிப்பது, today the desire of the Lord in his churches, ஆவியிலும் சரீரத்திலும் செத்திருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கும்படியாகவே வாஞ்சிக்கிறார். the Lord wants to quicken those who are dead in their souls and in their body. இதோ உன் தேவன் துடிக்கிறார், உன் தேவன் உனக்காய் பரிதபிக்கிறார், உனக்காய் கெஞ்சி மன்றாடுகிறார். தேவ சபையே எழும்பு, உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்துக்கொள். Fire! Your God is having compassion on you. God is earning for you and he wants you to put on the power of resurrection. Church of God, rise and put on that power. சபை வெளியிலே எவ்வளவு அழகாக காட்சி அளித்தாலும் இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை என்பது ஒன்று இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த சபையை குறித்து இப்படி சொல்லலாம், அதனுடைய அடக்க ஆராதனை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. நீ எவ்வளவாய் அழகில்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் தேவன் உயிர்த்தெழுந்தவரா, சர்வத்தையும் கீழ்ப்படுத்துகிறவரா உனக்குள் இருப்பார் என்றால் நீயே அழகுள்ள சபை. Fire! A church might be having all kinds of outward beauty and adornment, but if it does lack this power of resurrection, you can very well say about that church that its funeral service is very near. But if your God is alive, if your God is the one who quickens the dead, and if you have received that power of quickening, you are a beautiful church, you are a church which is alive. இந்த வார்த்தைகளை நான் பிரசங்கிக்கிற இந்த நாளிலே நான் இவ்விதமாய் சொல்லட்டும், என் சரீரத்திலே ஒரு போராட்டத்தை உணர்கிறேன், என் வார்த்தையிலே போராட்டத்தை உணர்கிறேன். ஆயினும் நான் ஒன்று நிச்சயித்திருக்கிறேன், என்னை அனுப்பினவர் அளவில்லாமல் இந்த ஆவியை தருவார், சத்ருவின் வல்லமைகளை கீழ்ப்படுத்துவார். தேவ சபையே எழும்பி போராடுங்கள், உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தை மறுதலிக்காமல் போராடுங்கள்.
as I am preaching this word to you, I feel a conflict in my spirit, I feel a conflict in my body, but I am assured of one thing, the Lord who sent me will send His unlimited anointing so as to quicken the church of God. Church of God, be filled with His power of quickening. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். Greater is He that is in you than he that is in the world. சகலத்தையும் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். The one who overcame all things is in our midst. தேவ ஜனமே, People of God, இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த கடைசி நாட்களில் சபையில் பலமாய் இறங்கி this quickening power will descend down mightily upon the church. in இந்த these last days. மறுரூபத்தின் வல்லமை பலமாய் இறங்கி This power of transformation will descend mightily. சபையிலே சிறைப்பட்டவர்களை உயிர்ப்பிப்பார். He will deliver the captives in the church. நீண்ட நாட்களாக நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாம் இருக்க முடியாது. இதோ சாத்தானுக்கு சவாலாய் கர்த்தர் உன்னை எழுப்பும் காலம், உன் தூசியை உதறிவிட்டு எழும்புகிற காலம், கர்த்தருக்காய் இரத்தத்தை சிந்துகிற நேரம். Fire! We cannot continue to remain in our lukewarm state for a long time. The Lord is definitely going to revive the church and make it a challenge to the devil. Arise and thresh, church of God. தேவ ஜனமே, People of God, சர்வத்தையும் கீழ்ப்படுத்துகிற வல்லமை. ஆமென். the power to overcome, subdue all things. இந்த பிரசங்க வார்த்தைகளை நான் ஆரம்பிப்பதற்கு முன்பாக Before I begin my words of sermon, நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், if you believe, இன்றைக்கு இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய மகிமையை காண்பாய். அதில் வித்தியாசம் இல்லை. Fire! right now, today, as you are hearing the word of God, you shall see the glory of God. There is no difference. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கொள். Today, plead to the Lord. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும் போது Lord, as I am listening to these words, எனக்கு அந்த வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. let that power come down on me. அந்த வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. Let that power come down அந்த on me. வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. Let that power come down உன் on me, வாயை Lord. திறந்து கேள். Open your mouth. இந்த வல்லமை ரொம்ப தூரத்தில் அல்ல, This power is not far away. நீ கூப்பிடுகிற தூரத்தில் இருக்கிறது. It is in the distance of your நீ calling to கூப்பிடுகிற God. தூரத்தில் இருக்கிறது. It is in the distance of your calling to God. உன் வாயை விரிவாய் திற. அதை Open your mouth நிரப்புவே. wide out. Fire! ஷபபபபப கத்ரபல கத்ரா. தேவ ஜனமே, People of God, இதை இரண்டு விதங்களில் கர்த்தருடைய வருகையிலே பார்க்கலாம். we can see about the coming of the Lord in two ways. இந்த வல்லமை இரண்டு விதங்களில் பார்க்கலாம். We can see this power operating in two ways. ஒன்று, ஏற்கனவே நல்ல ஜீவியம் செய்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்குள் இந்த வல்லமை இறங்கும்போது மரணத்தின் வல்லமைகளை கீழ்ப்படுத்தி அழித்து அவர்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையாய் எழும்பும். On one side, it will quicken the dead in Christ who have lived a perfect life, and it will make them tear death apart. It will make them overcome death and quicken them. உயிரோடு இருக்கிற நமக்குள் இது உயிர்ப்பிக்கிற வல்லமையாக அல்ல, மறுரூபத்தின் வல்லமையாக இருக்கும். நாம் மரணத்தை பார்க்காமல் ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதில் பறந்து போவோம். Fire! And in us who are alive, it will not work as a quickening power, but it will work as a power of transformation. We will not face death, but in a second, in a twinkling of an eye, we will fly away. நீ யாராக இருக்கட்டும், Whoever you might be. நீ ஆவியிலே செத்திருந்தால் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படத்தான் வேண்டும். If you are dead in your spirit, you must be revived today. நீ யாராக இருக்கட்டும், Whoever you might be. நீ கிறிஸ்துவுக்குள் ஜீவித்தால் மறுரூபத்தின் ஆற்றல், மறுரூபத்தின் வல்லமை பலமாய் இருக்க வேண்டும். If you are alive in Christ, the power of transformation must be working in you mightily. ஒரு நிமிடம் நம்முடைய வாயை திறந்து கேட்போம். ஹல்லேலூயா. 1 minute, let's open our mouth to ask the Lord. தெய்வமே, ராஜா, இப்பொழுதே இந்த பூமியிலே இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை, மறுரூபத்தின் வல்லமை அதிகமாக கிரியை செய்யக்கூடியதான சபை என்று ஒன்று இருக்கும் என்றால் அது எங்கள் சபையாய் இருக்கட்டும். அது குடும்பமாய் இருந்தால் என் குடும்பமாய் இருக்கட்டும். அது இதயமாய் இருந்தால் என் இதயமாய் இருக்கட்டும். Fire! Oh Lord, my King, if there is a church in which the power of quickening and transformation is working in mightily, let it be my church. If there is a family in which this power is working mightily, let it be my family. And if there is a heart in which this power is working mightily, let it be my heart, my Lord. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் கூப்பிட வெட்கப்படாத, கரங்களை உயர்த்த வெட்கப்படாதீர்கள், கரங்களை தட்ட வெட்கப்படாதீர்கள், அந்நிய பாஷைகளை பேச வெட்கப்படாதீர்கள். தேவ ஜனமே, எழும்புங்கள், உங்கள் பலன் வந்தது. Don't be ashamed to lift up your hands. Don't be ashamed to cry out to God. Don't be ashamed to fill in the Spirit. People of God, arise, for your strength has come. ஒருவர் இவ்விதமாக தன்னுடைய சபைக்கு முன்பாக ஒரு போர்டு போட்டிருந்தார். One person put out a signboard in front of his church. இந்த சபை அதி சீக்கிரத்தில் காணப்போவது ஒன்று அடக்க ஆராதனை,
அல்லது உயிர்த்தெழுந்த ஆராதனை. இந்த ரெண்டில் ஒன்று இந்த சபை பார்க்கத்தான் போகிறது. நீ எப்பேற்பட்டதான ஆராதனையை பார்க்க போகிறாய்? இதோ உலகம், பாவம், மாம்சம் உன்னை அழிக்கக்கூடிய அடக்க ஆராதனையா, அல்லது அந்த வல்லமைகளை கீழ்ப்படுத்தி உயிரோடு எழும்புகிற சக்தியுள்ள ஆராதனையா? தேவ ஜனமே, உன் பலனை தரித்துக்கொள். Fire! That signboard read, this church will soon have a funeral service or it will have a revival. Church of God, people of God, are you going to be killed by sin and world and flesh, or are you going to be filled with the quickening power? People of God, arise and put on your strength. நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் கேட்போமா? For 1 minute, let's all ask. ஆண்டவரே, ஒரு அக்கினி என் மேல் வந்து இறங்கட்டும் கர்த்தாவே. Lord, let a fire descend on me. அந்தகாரத்தின் கட்டுகள் தகர்க்கப்படட்டும் கர்த்தாவே. Let the chains of darkness be broken. மரணத்தின் வல்லமைகள் தகர்க்கப்படட்டும் கர்த்தாவே. Let the powers of death be destroyed. வியாதியின் வல்லமைகள் தகர்க்கப்படட்டும் கர்த்தாவே. Let the powers of sickness be destroyed. அப்பேற்பட்ட உயிர்ப்பிக்கிற வல்லமையை அனுப்பு. Send such a reviving power. அப்படிப்பட்ட மறுரூபத்தின் ஆற்றல் செயல்படட்டும். Let such a power of transformation work in our midst. கூப்பிடுங்கள், கரங்களை தட்டி அந்நிய பாஷையிலே பேசி புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Cry out to God. Clap your hands, speak in tongues and receive a new power from the Lord. இதோ ஒரு அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. A fire is descending. கட்டுகள் உடைகிறது. The bonds are being broken. மரணம் கூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. மரணம் கூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. சாவையும் நோவை ஜெயித்தெழுந்தாரே, சபையோரே துதி சாத்திடுவோம். சாவையும் நோயையும் ஜெயித்தெழுந்தாரே, சபையோரே துதி சாத்திடுவோம். மரணம் கூரெங்கே, பாதாளம் ஜெயம். அக்னி பாதாளம் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் ஜெயித்தெழுந்தாரே, சபையோரே துதி சாத்திடுவோம். சாவையும் நோயையும் சாவையும் ஜெயித்தெழுந்தாரே, சபையோரே துதி சாத்திடுவோம். சாவையும் நோயையும் ஜெயிப்போம். Hallelujah, hallelujah. இப்பொழுதே கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பின வல்லமை, மறுரூபத்தின் ஆவி இப்பொழுதே நமக்குள் எழும்பி எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் ஆதாம் பண்ணுவாரா? Right now, let the power that raised up Jesus from the dead, the power of resurrection, work in our midst and destroy all the powers of darkness. ஆம் பிரியமானவர்களே, Yes, dearly beloved. சபை உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நிரம்பி இருக்க வேண்டும். The church must be seen being filled with the power of resurrection. மறுரூபத்தின் ஆற்றல் அதுக்குள் பலமாய் இருக்க வேண்டும். The power of transformation must be working mightily in the church. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம். We are transformed from glory to glory. ஆதி திருச்சபைக்குள் இந்த வல்லமை பலமாக இருந்தது. In the early apostolic church, this power was working mightily. அரசாங்கம் எதிர்த்திருந்தது. The government was opposing the church. எதிரிகள் பலவாய் இருந்தார்கள். The enemies were manifold. உள்ளே கள்ள சகோதரர்கள் இருந்தார்கள். And there were false brethren inside the church. உபத்திரவமே அவருடைய சொத்தாக இருந்தது. And tribulations were their property. எங்கு பார்த்தாலும் கடுமையான சூழ்நிலைகள் இருந்தன. And there were terrific situations all around. மரணம் இதுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்தது. And death was fighting against them. அத்தனையும் அவர்கள் மீறி உள்ளே புகுந்து சுவிசேஷத்தின் கொடியை நாட்ட செய்தது உயிர்த்தெழுதலின் வல்லமை, மறுரூபத்தின் ஆற்றல், fire. And it was the power of transformation, the power of resurrection that enabled them to cross all these barriers and to plant the flag of the gospel.
அவர்கள் கையிலே இப்பொழுது போல தொகுக்கப்பட்டதான வேத புத்தகம் இல்லை. They don't have a compiled Bible like we do have now. இப்படிப்பட்டதான வேதாகம கல்லூரிகள் கிடையாது. And there were no Bible colleges. இப்படிப்பட்டவர்கள் கூடி ஆராதிக்க கூடியதான எதுவுமே இல்லை அங்கு. And there were no scope of gathering together as a பயந்து congregation. ஒளிந்து குகைகளில் தான் இருந்தார்கள். They were hiding in caves and dens. ஆனால் ஒரு காரியத்தை பலமாய் சொன்னார்கள். But they told one thing strongly. உயிர்த்தெழுந்த வல்லமையை பலமாய் ரூபித்து காட்டினார்கள். They established the power of resurrection. இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை பலமாக ரூபித்தார்கள். And they proved that Jesus rose from the dead. உன்னதமான தெய்வத்தினுடைய சக்தி இயேசுவுக்குள் செயல்பட்டு அது 4 சுவிசேஷங்களாக இருந்தன. The power of the most high God worked in Jesus, and it is written as 4 gospels. அவர் பரமேறின பிற்பாடு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்குள்ள திருச்சபைக்குள்ளே பிரவேசித்து அதுவோ வல்லமையாய் செயல்பட்டபடியினாலே அப்போஸ்தலர்கள் நடபடி உள்ளவர்களாக இருந்தார்கள். And after Jesus rose up to heaven, the quickening power that was in him went into the church, and they worked glorious things for the Lord, and thereby came the acts of the apostles. அதனால் தான் அப்போஸ்தல நடபடிகள் அப்போஸ்தலருடைய செயல்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள் எழும்பி அந்த நடபடிகளை தந்தது. தேவ ஜனமே, இன்றைக்கு அதே உயிர்த்தெழுந்த வல்லமையை கர்த்தர் நமக்குள் அனுப்பி நம்மையும் அந்த நடபடிகளை செய்யக்கூடிய சக்தியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Fire! That is why we read about that book as the acts of the apostles or the works of the apostles, and today the very same power of resurrection which worked in them and made them work out mighty things will work in our midst and will make us work for the Lord. நீ எப்படி வந்தாய் என்பதல்ல, நீ திரும்பி போகும்போது நடபடி உள்ள கிறிஸ்தவனாக, நீ நடபடி உள்ளதான தேவனுடைய மனுஷனாக உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொல்ல வேண்டும். Fire! It does not matter how you came, but when you return, you must be a Christian having works and deed, testifying about the power of resurrection. நீ அதை விசுவாசிப்பாய் என்றால், if you believe it, ஆண்டவருக்காக நீ செயல்களை செய்ய வேண்டும் என்றால், if you want to work for the Lord, அப்பா எனக்கு அந்த மறுரூபத்தின் வல்லமையை தாரும் என்று வேண்டிக்கொள். pray to the Lord to give you the power of transformation. இதோ ஒரு அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. A fire is descending. வாலிபனே, உன்னுடைய பள்ளிக்கூடம் உன்னுடைய கல்லூரி அசைக்கப்படத்தான் வேண்டும். தேவ ஜனமே, நம்முடைய அலுவலகங்கள் அசைக்கப்படத்தான் வேண்டும். இயேசு ஜீவிக்கிறார். Fire! Young people, your schools and colleges must be shaken. Dear people of God, your workplaces must be shaken. Jesus is alive. தேவ ஜனமே, people of God, அந்த மறுரூபத்தின் ஆற்றல் எவ்வளவு பலமாய் நமக்குள் இருக்கிறதோ, and when the power of transformation is working mightily in us, அவ்வளவுக்கு அதிகமாக சபை சாத்தானுக்கு சவாலாக இருக்கும். to that extent the church will be a challenge to the devil. கிறிஸ்துவின் சாட்சி பலமாய் இருக்கும். And the testimony, the witness of Jesus will be mightily done. பாதாளத்தின் வாசல்களை நாம் ஜெயிப்போம். And we will prevail over the gates of hell. கிருபையாய் இதை பிரசங்கிக்கிறதான எங்களுக்கும் இதை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது வானத்தை கிழித்து வானத்தை திறந்து அதை வரமாய் தருவாராக. Graciously, as we are speaking this word, to us who speak this word, and to you who are listening, may the Lord rend down the heavens and grant that power of transformation. ஆண்டவரே, செத்த கிறிஸ்தவ ஜீவியம், செத்த ஜெபங்கள், செத்த காரியங்கள் எங்களுக்கு போதும் ராஜா. எங்களை உயிர்ப்பியா, எங்களை உடையா, நொறுக்க. Lord, we are done with this dead works, dead worships, dead prayers. Lord, it is enough, Lord. Break us, Lord. Revive us, Lord. தேவ ஜனமே, people of God, உயிர்ப்பிக்கிற வல்லமையை நீ விரும்புவாய் என்றால், if you desire the power of நீ resurrection, கொஞ்சம் கூட வெட்கப்படாத. don't be ashamed. பாவம் செய்வதற்கு தான் வெட்கப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். You must be afraid, you must feel shame to do sin. உன்னதமான தேவனுக்காக நாம் இருப்போம் என்றால் நம்முடைய முழங்கால்கள் தளரக்கூடாது, நம்முடைய கைகள் தளரக்கூடாது, நம்முடைய சத்தத்தை எக்காலத்தை போல தொனிக்கப்பட வேண்டாம். And when we are standing for the Most High God, our hands and our knees must not go down. We must cause our voice to be roaring as a trumpet. இப்படிப்பட்ட வல்லமைகள் உன் இதய கதவை தட்டுகிற இனிமையான புறாக்கள் போல் இருக்காது. நீ முழங்காலில் இருக்க வேண்டும். நீ கூக்குரலிட்டு பலத்த சத்தத்தோடு கதற வேண்டும். மரணத்தை ஜெயிக்கக்கூடிய சக்தியை பெற வேண்டும் என்றால் அதுக்கு நீ கிரயம் கொடுக்கத்தான் வேண்டும். Fire! This power is not like a dove that will knock at the door of your heart. You have to pray a praise. You have to be on your knees. You have to shout to the Lord.
தங்கள் சொந்த இரத்தமாகிய குலத்துக்குள் நீந்தி பரலோகத்தின் மோட்சக்கரையை நம்முடைய முற்பிதாக்கள் அடைந்திருப்பார்கள் என்றால் பஞ்சுமித்தையிலான நாம் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்வோம். தேவ சபையே உணர்வடைவோம், எழும்புவோம். And if our forefathers bathed in their own blood to reach the heavenly shores, how can we live in a bed of roses? Church of God, let us be revived, let us be filled with this power of transformation. தேவ ஜனமே, People of God, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மறுரூபத்தின் ஆற்றலை பெறுவதற்கு எதை வேண்டுமானாலும் இழக்க நாம் தயாராவோமாக. let us be prepared to lose anything in order to receive this power of resurrection, this power of transformation. நீ விசுவாசித்தால், If you believe, நீ வாஞ்சித்தால், if you desire, நீ விசுவாசித்தால், if you believe, கர்த்தருடைய மகிமையை காண்பாய். you shall see the glory of God. Listen, இந்த உயிர்த்தெழுதலின் மறுரூபத்தின் ஆற்றலை குறித்து ஒரு சில வாக்கியங்கள் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். And about this power of resurrection, the power of transformation, I want to share a few words. மூல பாஷையில் இதற்கு கொடுக்கிற பேர் மெட்ரோமோர்போ. And in the original tongue, the word metamorpho is given for this term. மனம் திரும்புதலுக்கும் மறுரூபத்துக்கும் ஒரே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. And for repentance and for transformation, the same word is given. ரட்சிப்பின் மனம் திரும்புதல் ஆரம்ப படிக்கும் கடைசி ரட்சிப்பாய் இருக்கிற சரீர மீட்புக்கும் ஒரே வார்த்தை தான். And for the first step of salvation, which is repentance, the same word metamorpho is used. And also for the final step of salvation, which is transformation, the same word metamorpho is used. அர்த்தம், நீ பாவம் கட்டுகளிலிருந்து நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போதே, மனம் திரும்பும் போதே மறுரூபம் ஆரம்பமாகிவிட்டது. மறுரூபத்தின் வல்லமை மகிமையில் இருந்து மகிமைக்கு, மகிமையில் இருந்து மகிமைக்கு, வல்லமையில் இருந்து வல்லமைக்கு உன்னை கொண்டு சென்று அது உன்னை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கும். The meaning of this is that when you repent of your sins, when you begin the first step of salvation, that power of transformation starts to work in you, and you are transformed from glory to glory, from glory to glory, till you are transformed. இன்றைக்கு மறுரூபத்தின் லட்சணங்கள் நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். I want to share a few attributes of transformation and finish. பிரியமானவர்களே, மறுரூபம் என்றால் என்ன? What is transformation? உங்களுக்கு புரிவதற்காக ஒன்று வார்த்தைகள் என்னால் முடிந்த அளவு சொல்கிறேன். And I'll try to make you understand. ஒரு தெய்வீகமான அறிவு எனக்குள் அல்லது நமக்குள் பெறுவதின் மூலம், by receiving a divine knowledge within me, அந்த தெய்வீகமான அறிவு அதிகமான இருதய வேதனையை, இருதயத்தை கசக்கி பிழிவதின் நிமித்தமாய், and by that divine knowledge giving a great pang in my heart, giving a great pain in my heart, என்னுடைய கடந்த காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் நடுவே, and between my past and my future, எப்பொழுதுமே நிகழ்காலமாய் தொடர்கிறதான ஒரு சூழ்நிலையில், and always continuing in the present tense, ஒரு ஞானமுள்ள செம்மையான ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுப்பதின் மூலம், and by taking a wise decision, a firm decision, என் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நாம் அடையக்கூடிய முற்றுமுடி இருக்கிற ரட்சிப்பின் செயலாகும். ஆமென். And the power of transformation is that perfect work of salvation, the complete work of salvation in my spirit, soul and body. நான் திருப்பி சொல்கிறேன். I'll repeat. ஒரு தெய்வீகமான அறிவை நாம் பெறுகிறோம். I receive a divine knowledge. அந்த அறிவு எனக்குள் என் இருதயத்தை உடைய வைக்கிறது. That knowledge is causing my heart to break. ஒரு வெளிச்சத்தை தருகிறது அறிவு. It gives a light. அந்த வெளிச்சத்தில் தேவனையும் என்னையும் பார்க்கிறேன். And I see God in that light, and I see myself in that light. ஐயோ ஐயோ ஃபுல்லோ நான் இப்படிலாம் மிஸ் பண்ணிட்டேடா. See, I have missed such a lot of things. அந்த வெளிச்சத்தில் வேதனையை பெற்று, and in that light I receive a pain. அந்த அறிவு என்னை கசக்கி பிழிகிறது. That knowledge is continuing to break me. அந்த வேதனையின் மூலமாக, and by that pain, கடந்த காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் நடுவே, and between my past and my future, எப்பொழுதுமே நிகழ்காலமாய் இருக்கிறதான ஒரு அர்த்தத்தில், and in the sense that I am always in the present tense, ever present now, எப்பொழுதுமே நிகழ்காலமாய் இருக்கிறது, ever present now, ஒரு ஞானமுள்ள செம்மையான ஒரு அறிவா ஒரு உறுதியான தீர்மானம் எடுப்பதின் மூலம், and by taking a wise, a firm and a right decision, என் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நான் அடையக்கூடிய முற்றுமுடிய ரட்சிப்பின் செயலாக இருக்கிறது. ஆமென். It is the work of complete salvation that I attain in my spirit and soul and body. அதை நான் இனி கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிப்பேன். I will explain it to you. அர்த்தம் என்ன? What is the meaning of that? இந்த அறிவு எனக்குள் வந்த உடனே, after that knowledge comes into me, நம்முடைய பாஷையில் சொன்னா அந்த அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் அப்படி வெளிப்படுத்தல் என்னை வந்து தொட்ட உடனே, in our terms, when the apostolic revelations and doctrines comes and touch me, அந்த உபதேசம் வெளிப்படுத்தலும் என்னை கசக்கி பிழிந்து, and the doctrine and revelations continue to break me, என் கடந்த காலத்தில் ஐயோ
இப்படிலாம் மிஸ் பண்ணிட்டேனே, இப்படிலாம் சரியில்லையே, இப்படிலாம் துரோகம் பண்ணிட்டேனே, கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைத்து வருந்தி, It makes me to reflect in my past and repent of my deeds that I have missed so many things. இனி வரும் காலத்திலாவது ஆண்டவரே நான் உண்மையா இருக்கணும்ப்பா, எனக்கு வருங்காலத்துல நிக்க முடியாது, எனக்கு செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாதப்பா அப்பா என்று அந்த வருங்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் நடுவே எப்பொழுதும் நிகழ்காலமாக எனக்கு எப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்படி நான் அழுது ஒரு ஞானமுள்ள ஒரு செம்மையான தீர்மானம் எடுக்கிறேன் அல்லவா. And when I look to my future, I feel that I cannot live on my own. I cannot go until the end on my own. And therefore I request the Lord, Lord, I need to take a firm decision, a right decision and a wise decision so that I can be ever present now. பவுல் சொல்கிறார், இனி அப்படி சொல்கிறார் பவுல். Paul says, hereafter. இனி மாம்சத்தின்படி ஒருவனையும் அறிய. I know not no man after the flesh. இனி நான் about turn. Hereafter means about turn. இனி அங்க பார்க்கவே மாட்டேன். Hereafter I will not see that. அப்படி ஒரு தீர்மானம், such a decision. அது சரியான ஞானமுள்ள தீர்மானம் எடுப்பதின் மூலம், that is a right and a wise decision. என் ஆவி ஆத்மா சரீரத்தில் நான் அடையக்கூடிய முற்றுமுடி இருக்கிற ரட்சிப்பு அல்லவா, அதை நான் அடைய செய்யும் என்றால் அதுதான் இந்த மறுரூபம். And by that decision it makes me to attain complete salvation in my body, soul and spirit, and that is the power of transformation. தேவ ஜனமே அப்படிப்பட்டதான ஒரு அறிவை கொடுக்கக்கூடியதான சபைக்குள் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அப்போஸ்தல உபதேசங்களையும் வெளிப்படுத்தலையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given us such apostolic doctrines and revelations. இந்த அறிவு நம்மை நுறுக்குகிறது. This power breaks us. அது நம்மை சம்மட்டி போல நுறுக்கி வேதனை உண்டாக்குகிறது. This knowledge breaks our hearts and causes a pain in us like a hammer. இந்த வேதனை மனம் திரும்புதலாய் மாறுகிறது. And this pain results in repentance. மனம் திரும்புவதற்கு துக்கமாய் மாறுகிறது. And it results in a repentance unto salvation. கடந்த காலத்துக்கு வருங்காலத்துக்கு நடுவே எவர் பிரசன்ட் நவாக இருக்கும்படி உறுதியான தீர்மானங்கள் எடுக்க வைக்கிறது. And it enables us to take a firm decision so that we can be ever present now between our future and our past. அது அர்த்தம் என்ன? What does that mean? இந்த கூட்டம் முடிஞ்சா கூட வெளியே போனப்ப ஒரே கடந்த காலத்துல இப்படி விட்டனே, இனிமேல் அதை ஒழுங்கா இருக்கணுமே, ஸ்தோத்திரம் அப்படி உறுதியான தீர்மானத்தை கண்டினியூஸா எடுக்க வைத்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. Even after we leave this meeting, it will help us to think, Lord, I wasted my past. Lord, I should be right hereafter. I should be right in my future, and it will help us to remain in that decision continually. அந்த தீர்மானங்கள், that decision, என் ஆவி ஆத்மா சரீரம் முற்று முடிய ரட்சிப்பாய் முடிகிற வரைக்கும் என்னை விடவே விடாது. ஹல்லேலூயா. That decision is not going to leave me till I attain complete salvation in my spirit and soul and body. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆற்றல் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire such a power? ஆண்டவரே அந்த வார்த்தையை கசக்கி பிழியட்டும் கர்த்தாவே. Let that word break me, Lord. இந்த இடத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, not just in this place, இந்த கன்வென்ஷனில் மாத்திரமல்ல, not just in this convention, நான் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பிரயாணம் பண்ணினாலும் தூங்கினாலும் அந்த வார்த்தை என்னை உடைக்கட்டும், என்னை நொறுக்கட்டும், என்னை நொறுக்கி ஒரு நிமிஷத்தில் இப்பொழுது நான் மறுரூபமாக வரைக்கும் அதுக்கு தொடர்ந்து எனக்குள் உறுதியாக இருக்கட்டும். Whether I am sitting or standing or walking or sleeping, let that word continue to break me till I attain the power of transformation and I am transformed. நீ விசுவாசித்தால், if you believe, இந்த வல்லமை உன்மேல் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. this power is coming close to you. இந்த வல்லமை உன்னை தொட ஆரம்பித்தால், if the power starts touching you, மற்றவர்களுக்கு நாம் நடத்துகிற கூட்டங்கள் ஒருவேளை ஒரு சும்மா தலையறிவாக இருக்கும், ஆனால் உனக்கோ உன் நெஞ்சை பிளக்க, உன் இருதயத்தை கிழிக்க, அப்பா என்று கதறுவாய். Perhaps for others the meetings that we conduct must be giving some information for the head, but for you it will tear your heart, it will break you, and it will fill you with this power. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நீங்கள் பாக்கியவான்கள். எங்கள் சுவிசேஷத்தின் மூலம் முற்று முடிய இருக்கிற ரட்சிப்பை உங்களுக்கு தருவது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. People of God, you are chosen of God and you are blessed. It is the will of God, it is the pleasure of God to give you complete and perfect salvation by our gospel. அப்போஸ்தல உபதேசத்தையும் அப்போஸ்தலருடைய வெளிப்படுத்தலையும் கேட்கிற ஜனமே, உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். Fire! People of God who are hearkening to apostolic teachings and revelations, your ears are blessed.
தேவ ஜனமே, People of God, அந்த அறிவு எவ்வளவு மேன்மையானது. how excellent is that knowledge. ஏதோ கதை சொல்வதல்ல, It is not telling them stories. ஏதோ பூமிக்குரியதல்ல, It is not pertaining to earth. ஏதோ உன் பிரச்சனையை சமாளிப்பதல்ல. It is not solving some problem. இங்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் The words that we speak, உன் ஆவி ஆத்துமாவுக்குள் நுழைந்து it will enter into your spirit உன் and soul. சரீரத்தை இமைப்பொழுதிலே நீ ஒரு நிமிஷத்திலே அது பறந்து போகிற வரைக்கும் விடவே விடாது. It will not leave your body till it is transformed in the twinkling of an eye. தேவ ஜனமே, People of God, இது மறுரூபத்தின் ஆற்றல். this is the power of transformation. இப்படிப்பட்டதான ஒரு அறிவை கர்த்தர் நமக்கு தருகிறார். God gives us such a knowledge. இன்றைக்கு நீ விசுவாசித்தால், If you believe, ஆண்டவரை நோக்கி கேட்க ஆரம்பி. start asking the Lord, ஆண்டவரே, இந்த வல்லமை எனக்கு தாரு ராஜா. Lord, give me that power. எந்த வார்த்தையும் என் இருதயத்தை நொறுக்கட்டுங்க தார். Any word that proceeds should break my heart. அது சுத்தியலை போல என் இருதயத்தை உடைச்சு நொறுக்கட்டுங்க தார். Like a hammer, let it break my heart and crush it. நீ கேட்க கேட்க, As you keep asking, நீ கேட்க கேட்க, as you keep asking, கர்த்தர் இதோ இந்த வல்லமை உனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். God is giving you that power. ராஜாவின் வல்லமை உன்மேல் இறங்கி கொண்டே இருக்கிறார். The power of the Lord, King is descending on you. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இதன் ஆழத்துக்குள் போவோம். And now we are going to dwell deep into this. இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்று சொல்வது, Such a transformation means, நம்பர் 1, அது ஏதோ அட்ஜஸ்ட்மென்ட் அல்ல, it is not some kind of adjustment. ஆல்டரேஷன் அல்ல, It is not making some alteration. it's a total change. ஆமென். It is a total change. நான் திருப்பி சொல்கிறேன், I'll repeat. அது அட்ஜஸ்ட்மென்ட் அல்ல, It is not adjustment, ஆல்டரேஷன் அல்ல, not alteration. அமல்கமேஷனும் அல்ல, It is not amalgamation. புது சிருஷ்டியே காரியம். ஹalleluya. It is the new creation that matters. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்றால் If a man is in Christ, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, all things are all passed away. எல்லாம் புதிதாயின. Everything is made new. அர்த்தம், இந்த வார்த்தை மறுரூபத்தின் ஆற்றல் உன்னை தொடும்போது, The meaning is that when the power of transformation touches you, டே 1ல இருந்து from day one டே லாஸ்ட் வரைக்கும் till the last day, நீ முற்று முடிய மாறிக்கொண்டே வருவாய். you will be changing completely. நேற்றுக்கு இருந்தது போல இன்றைக்கு இருக்க மாட்டாய். You will not be as you were tomorrow, yesterday. நீ மாறிக்கொண்டே இருப்பாய். You will continue to change. கர்த்தர் உன்னை முற்றிலும் மாற்றும்படி வாஞ்சிக்கிறார். The Lord wants to change you completely. தேவ ஜனமே, People of God, நீ அப்படிப்பட்ட மாற்றத்தை வாஞ்சித்தால், if you desire such a change, ஓலமிட்டு கூப்பிட நீ ஐயப்படாதே. cry out aloud and do not be ashamed to do so. கதறி கூப்பிட நீ ஐயப்படாதே. Cry out aloud. அப்பா, எனக்கு இதுவரை அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லை, மறுரூபத்தின் வல்லமை இல்லை, இன்றிலிருந்து எனக்கு தாரா ராயா இரபக்கத்ரபலக்க. Lord, I have not experienced that power of transformation till today. From today, give me that power. தேவ ஜனமே, People of God, ஒரு திராட்சை தோட்டத்தை நெல் விளையக்கூடிய நிலமாக மாற்றுவது மறுரூபம் அல்ல. it is not changing a vineyard to a garden where rice is cultivated. That is not transformation. ஒரு கரடியை சிங்கமாய் மாற்றுவது மறுரூபம் அல்ல. It is not changing a bear into a lion. அது என்னவென்று தெரியுமா? You know what is it? ஒரு கொடிய சிங்கத்தை ஒரு மிருதுவான புறாவாகவே மாற்றுவது. ஆமென். It is changing a terrible lion into a gentle dove. அது ஸ்பீசிஸே மாறிவிடும். ஆமென். Its species will change. சிங்கம் கடிக்கும், The lion will bite, ஆனால் அது கடிக்காது, வெறும் கொத்தி தான் சாப்பிடும். but this dove will not bite. சிங்கம் அது பீறி போடும், The lion will tear இது apart. சாந்தமாக இருக்கும். It will be meek. அந்த இருதயமே வித்தியாசமானது. The heart will be differentiated. அதுபோல கர்த்தர் உன்னை மாற்ற வாஞ்சிக்கிறார். Similarly, the Lord wants to change you. உன்னை கர்த்தர் மாற்ற வாஞ்சிக்கிறார். The Lord wants to change you. உன் கொடிய பேய்த்தனமான சுபாவங்களை தெய்வீகமாய் மாற்ற வாஞ்சிக்கிறார். The Lord wants to change your demonic character, devilish characters into divine characters. தேவ ஜனமே, அதுதான் மறுரூபம். And that is transformation, dear people of God. மிந்தி கொலை செய்வான், You will murder. இப்பொழுது கொலை செய்ய மாட்டான், கொள்ளையடிப்பான், கொஞ்சம் அடிப்பான், அவ்வளவுதான். Now you are not a murderer. He is just beating others. He is just stealing some things. அது மாற்றமல்ல பிரியமானவர்களே. That is not a proper change. மிந்தி சிகரெட் குடிப்பான், இப்பொழுது பீடி தான் குடிப்பான். First of all, he used to smoke cigarette. Now he is smoking bidi. மிந்தி கோபப்பட்டு கெட்ட வார்த்தை பேசுவான், இப்பொழுது கோபப்பட்டு கொட்ட வார்த்தையுமாக இருக்காது, பரிசுத்தமாக நடுவில் பேசுவான். Previously he used to get angry and speak bad words. Now he is getting angry and speaking something between அது holy words and மறுரூபம் bad அல்ல words. பிரியமானவர்களே. That is not transformation. முற்றுமுடிய மாறுதல். ஹல்லேலூயா. A complete change. முற்றுமுடிய மாறுதல். A total change. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உனக்கு தரும்படி வாஞ்சிக்கிறார். The Lord wants to give you that நீ anointing. விசுவாசித்தால், If you believe. நீ விசுவாசித்தால், If you believe. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையை காண்பாய். You shall see the glory of God today. Listen. நரமாம்ச பட்சிணிகளாக இருந்ததான பாப்புவா நியூ கினியா தீவுக்கு நம்முடைய இந்தியாவில் இருந்து ஒரு டாடா ட்ரக் அனுப்பணும்.
And we sent a group to PNG Islands where people were man-eaters. நம்முடைய சபை அங்க இருக்கிறது. And we have a church there. அங்க இருக்கிற சபைக்கு நம்முடைய ஹெட்குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு டாடா ட்ரக் அனுப்புனாங்க. And from our headquarters they sent a Tata truck. அங்க இருக்கிறவர்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். And I know of the people there. அவர்கள் பயங்கரமான கொடுமையானவர்கள். And they are very terrible people. பசி அங்கு தலைவிரித்து ஆடுகிறது. And there is terrible famine there. உங்கள் கையில் ஒரு பிரெட்டை பார்த்தால், and if they see a bread in your hand, பிரெட் தான் என்று கேட்க மாட்டார். they will not request you to give it. கேட்கிற நேரத்தில் அவன் கோபம் அடைந்து உன்னை கொண்டு விடுவான். And in that time of asking he will get angry and kill you. அவன் துப்பாக்கியோ அல்லது கத்தியோ எடுத்து ட்வி என்று சுட்டு விடுவான். He will take a gun and shoot you, or he will take a knife and stab you. பிரெட்டை எடுத்து கொண்டு போய் விடுவான். And he will take the bread and go. அவ்வளவு கொடுமையான ஒரு இடம். Such terrible place. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். And we can go on saying like that. அப்பொழுது நம்முடைய டாடா ட்ரக்கை நம்முடைய ஊழியக்காரர், அமெரிக்காவில் இருக்கிற ஊழியக்காரர் ஓட்டி கொண்டு போகிறார். அங்கு ஊழியம் செய்கிறார். And the servant of God who is serving there, he is from America, he is driving the Tata truck. சிலர் அவரை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். Some people blocked him on the way. அதை எடுத்துக்கொண்டு போக வாஞ்சித்தார்கள். They wanted to take away the truck. அவரை கீழே பிடித்து இழுத்து போட்டார்கள். And they dragged him out of the vehicle. கடுமையாக அடித்தார்கள். They beat him badly. மிதித்தார்கள். And they kicked him. அதிகமாக காயப்படுத்தினார்கள். And he was severely wounded. டாடா ட்ரக்குக்குள் ஏறி அவர்கள் என்னமோ செய்து பார்த்தார்கள். ஸ்டார்ட் பண்ணவில்லை. வெறுப்பாக போய்விட்டார்கள். And they got into the vehicle and tried starting it, but it was not able to be started, and so they went away. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் சொன்னார், And that servant of God said, அவர்கள் என்னை இழுத்தார்கள், they dragged me, கீழே தள்ளினார்கள், they pushed me down, மிதித்தார்கள், and they kicked me, அடித்தார்கள், and they beat me, எல்லாம் செய்தார்கள். they did everything. நான் கீழே கிடந்தேன். And I was lying down. என் இருதயத்தில் கடுகளவு கூட அவர்களை எதிர்க்க வேண்டும், திருப்பி அடிக்க வேண்டும் என்கிற எண்ணமே எனக்கு வரவில்லை. And even an iota of thought did not come into my mind to resist them or to beat them back. இப்படி சொன்ன இவர் யார் தெரியுமா? You know who is he who said this? அமெரிக்காவில் ஒரு பெரிய கேங்குக்கு அவர் பொறுப்பாக இருந்து எத்தனையோ பேரை சுட்டிருக்கிறவர். And he was in charge of a gang in America, and he has shot many people. அவர் ரட்சிக்கப்பட்டார். He was saved. ஊழியக்காரனாய் மாறினார். He became a servant of God. முற்றுமுடிய மாறிவிட்டார். He was completely changed. ஓ தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தான் இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை. That such a power is the power of transformation. கர்த்தருடைய அந்த வல்லமையினால் மாற்ற வாஞ்சிக்கிறார். Today the Lord wants to change you by that power. கொடிதான கொலைகார ஆவியே, உனக்குள் போராடுகிறதான அந்த கோபத்தின் ஆவியே கர்த்தர் இப்பொழுது கடிந்து கொள்கிறார். Fire! The Lord is now rebuking that spirit of anger, which is a murderous spirit that is working in you. இதோ கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறார். The glory of God has come down in our midst. அந்த மறுரூபத்தின் ஆவி உன் மேல் இறங்கும் என்றால், if the power of transformation comes into you, நீ உலகத்தை விரும்பவே மாட்டாய். you will never take a liking towards the world. இன்னைக்கு இயேசுவுக்கு நான் சொந்தம். I belong to my Jesus. யாருக்கு நான் சொந்தமல்ல. I don't belong to anyone else. Total change, முற்றுமுடிய மாற்றம். A complete change, total change. இனி எனக்கு பழைய அனுபவமே எனக்கு கிடையாது. And no, I don't have the old அது experience. யோசித்தால் கூட எனக்கு ஞாபகம் வருவதில்லை. And if I think of that also, I am not reminded. கர்த்தர் அப்படிப்பட்ட வரத்தோடு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். The Lord has come down with such a gift. நீ கிறிஸ்துவின் நாளிலே இன்றைக்கு அந்த வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், இப்பொழுதே அந்த மறுரூபத்தின் சாயல், மறுரூபத்தின் அபிஷேகம் உனக்குள் இருந்து இந்த சுவாவங்களை உனக்கு தருகிறார். If you want to be raptured at the coming of the Lord, right now the Lord is giving you that image of transformation, that power of transformation. நான் அண்ணா நகர் விசுவாச வீட்டிலே ஞாயிறு பள்ளி ஆசிரியராக இருந்தேன். I was a Sunday school teacher in Anna Nagar Faith Home. ஒரு பையன் இருந்தான். There was a boy there. அவருடைய வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள். And the family members were unsaved. பயங்கர குறும்புக்காரன். And he was a very witty boy. அவன் எப்பொழுதும் கிரிக்கெட் ஆடுவான். Always playing cricket. ஒரு சண்டே ஸ்கூல் மீட்டிங் வந்தான். He came to a Sunday school meeting. காத்திருப்பு கூட்டம் நடத்தினோம். And we conducted a tarry meeting. அவன் அபிஷேகம் பெற்றான். He received the anointing. வீட்டுக்கு போனான். He went to his house. யாரிடம் ஒன்று சொல்லவில்லை. He did not speak anything to anyone. கிரிக்கெட் பேட்டை உடைத்து கிணற்றுக்குள் போட்டு விட்டான். And he broke the cricket bat and put it in the well. எல்லாவற்றையும் எரிந்து விட்டான். And he threw away all those things. லைஃப் மாறிவிட்டது. His life had an entire change. அதை பார்த்து அவர்கள் அண்ணா நகர் சர்ச்சுக்கு வந்தார்கள். And by seeing that, his family members came to அவர்கள் Anna Nagar அபிஷேகம் Church. பெற்றார்கள். They received the anointing. இன்னைக்கு விசுவாசியாய் இருக்கிறார்கள். Today they are believers. இன்னைக்கு நீ விசுவாசிப்பாய் என்றால், Today if you believe, உன்னை கர்த்தர் மாற்றுவார். the Lord will change you. உன் குடும்பத்தை மாற்றுவார். He will change your family. ரட்சிக்கப்படாதவன் புருஷன், Your unsaved husband, ரட்சிக்கப்படாதவன் மனைவி, your unsaved wife, கர்த்தர் இன்னைக்கு the மாற்றுவார். Lord will change them அந்த today. மறுரூபத்தின் ஆற்றல் உன்னை அசைக்கும். And the power of transformation will shake you. தேவ ஜனமே, People of God, இன்னைக்கு மறுரூபத்தின் அபிஷேகத்தை பெற வாஞ்சிக்கிறவர்கள், today those who desire to receive the anointing of transformation, உங்களை சார்ந்தவர்கள், நண்பர்கள், குடும்பத்தார் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கும் என்றால், இன்னைக்கு ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள். அக்கினி இறங்குகிறது. வல்லமை, fire.
If there is anybody unsaved in your family or in your acquaintances, lift up your hands and pray to the Lord. Today the power is descending, the fire of the Lord is descending. இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு நீ கரத்தை உயர்த்துகிறாய் அல்லவா? இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை எழும்பி புறப்பட்டு அவர்களுக்கு இருக்கிற பாவத்தின் ஆவி, பிசாசின் ஆவி, பொல்லாத ஆவிகளை விரட்டி அடிக்கிறார். Fire! And because you have believed and you have raised up your hands, now the power of God is rising and proceeding from here into them to chase out the evil powers, the power of sin and all other wicked powers. உனக்குள்ளும் உன் குடும்பத்துக்குள்ளும் முற்றுமுடிய மாற்றம். An entire change in you and in your family. தேவ ஜனமே, People of God, மறுரூபம் என்றால் total change. the transformation means total change. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், To say further, கம்ப்ளீட்டாக மாறுவது மாத்திரமல்ல, அது பெர்பெச்சுவலாக, அது கடைசி வரை வற்றாத நீர்ச்சுனை போல இருந்து கொண்டே இருக்கும். it is not changing entirely, but it is a perpetual change. முற்றிலுமாய் மாறுவதல்ல, அது மாறுவது மாத்திரமல்ல, அது கண்டினியூஸ், அது கடைசி வரையும் வற்றாத பெரனியல் ரிவர் போல இருக்கும். ஆமென். It is not just a total change, but it will be also a perpetual change. அர்த்தம் என்ன? What does it mean? இன்னைக்கு மாத்திரமல்ல, Not today, நாளைக்கு மாத்திரமல்ல, not just tomorrow, அடுத்த நாள் மாத்திரமல்ல, not just the day after, அடுத்த மாதம் மாத்திரமல்ல, not just the next month. கர்த்தருடைய வருகை நாள் வரைக்கும் நாம் மாறிக்கொண்டே இருந்த அவரை முகமுகமாய் தரிசிக்குவோம். Fire! We will continue to change till the coming of the Lord, until we see him face to face. தேவஜனமே, People of God, இனி உனக்குள் தீமை வராது. hereafter evil will not enter இனிமேல் into அந்த you. கட்டுகள் வராது. Hereafter those bondings will not come into you. இப்படிப்பட்ட நரமாம்ச பட்சிணிகள் மத்தியில் And among such man eaters, நாம் கூட்டம் நடத்தி கொண்டிருந்த போது, we were conducting our meetings. ஒரு நாள் ஒரு கூட்டத்திலே In one meeting, அந்த ஊர் தலைவன் இருந்தான். there was a leader of that area, அவர்கள் எல்லாருமே கொலைகாரர்கள் தான். and they are all murderers, அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் திரும்பி வருகிறார்கள். and they are continuing, they are having a change and they are coming to us. ஒரு கூட்டத்திலே அந்த தலைவன் அபிஷேகம் பெற்று விட்டான். And in one meeting, the leader got anointing. பார்த்த அவருடைய மனைவியை ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாள். And the wife who saw that ran to him and started kissing him. கண்ணீரால் நிறைந்திருந்தாள். And her eyes were filled with அவள் tears. சொன்னது என்ன தெரியுமா? You know what she said? இதற்கு முன்பாக அவர் 2-3 பேர் மனைவி, அது சரியாக எண்ணம் தெரியவில்லை, அவளை கொண்டு விட்டான். ஆனால் இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினாலே இனி ஒரு நாளும் அவர் எந்த கொலைபாதகம் அவருக்கு இருக்கவே இருக்காது. கர்த்தர் இவரை விடுவித்தார் என்று கண்ணீரோடு பேசினாள். And she said that he had 2 or 3 wives before and he had killed them, but now since he has received the anointing, hereafter that murderous spirit will not work in him. So she was filled with joy. இந்த கூட்டத்தில் அந்த அபிஷேகத்தை பெறுவாய் என்றால், இனிமேல் உனக்குள் இருக்கிறதான குடி பழக்கத்தின் ஆவி, உனக்குள் இருக்கிற லாகரி வஸ்திரை உபயோகிக்கிற ஆவி, ஆடம்பரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தர் விரட்டுகிறார். Fire! And today, if you receive that anointing, the Lord will drive away the power of drinking, the power of using drugs, and the power of worldliness, the power of lasciviousness, and the power of adultery from you. அதை உணர்வீர்கள். You will realize that. இப்பொழுதே அந்த வல்லமையை உணர்வீர்கள். You will realize that power right now. தேவஜனமே, கர்த்தர் பெரியவர். People of God, God is great. அந்தகார ஆவிகளை கர்த்தர் அதம் பண்ணி கொண்டிருக்கிறார். The Lord is rebuking and destroying the powers of darkness. மறுரூபத்தின் ஆவி நமக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். The power of transformation is moving in our midst. சென்னையிலே இந்த பந்தல் வேலைக்காக வந்தார்கள். And they came for the pandal work in our Chennai ஒரு நாள் convention. பந்தல் ஜெபத்தில், பந்தல் மத்தியானத்தில் லஞ்சில் ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆகிவிட்டது. And there was a delay in 15 minutes during the lunch one day. அந்த 15 நிமிஷத்தை பாட்டு பாடி கொண்டிருந்தோம். And we were singing songs during those 15 minutes. ஒரு அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது. An anointing came down. சாப்பாடு வருவதற்கு முன்பாக அபிஷேகம் இறங்க ஆரம்பித்து விட்டது. And before the food came, an anointing எல்லாம் came. துள்ளி குதித்தார்கள். Everyone started புது dancing. பாஷைகளை பேசினார்கள். They started speaking new tongues. கூட்டம் முடிந்த பிற்பாடு ஒரு வாரம் கழித்து ஒரு வந்து என்னை பார்த்தார். And after that meeting was over, 1 week ஐயா, later one person came. புதிதாக அந்த கூட்டத்துக்கு வந்தேன். Lord, I came to that person as a new person. கொம்புகளை தூக்கி போட வந்தேன். And I came to just do some work. அந்த சாப்பாடுக்காக வரிசையிலே நின்றேன். I was standing in queue to have my food. எல்லாரும் ஏதோ பேசினார்கள். Some people were speaking something. கூச்சல் போட்டார்கள். They were crying out. எனக்கு ஒரு அசைவு வந்தது. And there was a shaking in நான் me. வெளியே போனேன். I went out. எனக்கு குடிக்கிற எண்ணமே இப்பொழுது இல்லை. I know I don't have the thought of drinking now. வேறுபட்ட மனிதன். And I have received deliverance. இந்த வளாகத்துக்குள் வந்த உனக்கு கர்த்தர் சொல்கிறார், என் மறுரூபத்தின் ஆவியை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Fire! And you who have come into this campus, the Lord is looking to you and saying that I have reserved my power of transformation for you. All things are passed away, all things are made new. தேவஜனமே, People of God,
இந்த மறுரூபத்தின் ஆற்றல் என்று சொல்லும்போது when we speak about this power of ஒரு transformation, நாள் மாத்திரமல்ல, not for one day, அது என்றென்றுமாய் இவனை மாற்றி முடிவு வரையும் சிறப்பாய் இவனை முடிக்க செய்யும். it will continue to bring a perpetual change till you end gloriously. தொட்ட நேரத்திலிருந்து From the start of it, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு உன் எஜமானனை பின்பற்றுவாய். and you will take up your cross and you will follow your master. பின்வாங்க மாட்டாய், You will not go back, முன்னோக்கி செல்வாய். you will press forward, பின்னானவைகளை மறந்து you will forget the things that are முன்னானவைகளை behind, நாடி looking those things that are நீ before. கர்த்தரை நோக்கி பந்தய பொருளை நோக்கி ஓடுவாய். You will run towards the mark of the prize of the high calling. நமது பந்தய பொருள் இயேசு. Our prize is Jesus. தேவ ஜனமே, People of God, அது கடைசி வரை உன்னை ஓட வைக்கும். it will make you run till the end. மறுரூபம், That is transformation. மறுரூபம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது As you are listening to this உன் words, இதயம் கதறட்டும். ஆமென். let your heart cry out. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல As the deep panteth for the water brooks, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனே, உம்மை உம்முடைய அபிஷேகத்தை வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. my heart longeth after thee, O God, O living God, and after the anointing. நீ விசுவாசித்தால் If you believe, இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண்பாய். you shall see the glory of God today. ரத்தம் என்ன? What does it mean? அது முடிவு வரையும் முற்றிலுமாய் மாற்றுவது. It will change you continually till the end perfectly. தேவ ஜனமே, People of God, ஒரு கம்பெனி இருக்கிறது, there is a company ஒரு தொழிலாளி இருக்கிறான். and there is a laborer. அவன் திடீரென ஒரு கேபினுக்குள் போய், He goes into a cabin suddenly. ஒரு ரூமுக்குள் போய் He goes into a cabin சிகரெட்டை கொளுத்தி and he lights a cigarette குடிக்க ஆரம்பிக்கிறான். and he starts smoking it. அவன் புகை விட்டு குடித்துக் கொண்டிருக்கும்போது And as he's smoking the cigarette, திடீரென எஜமான் உள்ளே வந்து விட்டான். suddenly the master has come inside. உள்ளே அவனை பார்த்த உடனே And after seeing him, கையெல்லாம் நடுங்குகிறது, his hands start trembling. கண்ணீர் வருகிறது. He's shedding tears. சாரி சார், இனிமே குடிக்க மாட்டேன். Sorry sir, I will not smoke hereafter. அழுகிறான். He's crying. அவன் கரத்தை பிடித்துக் கொள்கிறான். He's taking hold of his hands. அழுது தேம்புகிறான். He's crying and crying. எஜமான் பார்க்கிறார். The master is seeing that. ஓகே, பி கேர்ஃபுல். போய் டக் போய் Okay, be careful, and he lets him go. இனி செய்ய. Hereafter, don't do this. அவன் போன பிற்பாடு After he goes, திருப்பி எடுத்து கொளுத்தி குடிக்கிறான். and he takes the cigarette once again and starts smoking. போனா போட்டும். Let him go. இது மறுரூபம் அல்ல. This is not transformation. மறுரூபம் என்றால் Transformation means, அவன் அதுவரை அழுதது, till now the crying that he பயந்தது போல நடித்தது, the acting that he did as if he feared, மன்னிப்பு கேட்டது, the forgiveness that he asked, எஜமானின் கைகளை பிடித்துக் கொண்டது, that way he caught hold of the master. இதெல்லாம் மனம் திரும்புதல் அல்ல. All this is not இது repentance. மறுரூபம் அல்ல. All this is not transformation. ஏமாற்றச் செயல். This is the act of cheating. இதுதான் இருதய கடினம். This is hardness of heart. இது மனம் திரும்புதல் அல்ல. This is not இது repentance. மறுரூபம் அல்ல. This is not transformation. மனம் திரும்புதல் மறுரூபம் என்றால் Transformation and repentance means என்றென்றுமா இதை விட்டு ஓய்ந்திருப்பது. ஹல்லேலூயா. you will leave that forsaken பாவங்களை விட்டு forever. ஓய்ந்திருப்பது. ஹல்லேலூயா. Forsaking sin. இதை கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருகிறார். Today the Lord is giving the தேவ anointing. ஜனமே, ஒன்று நான் உனக்கு சொல்கிறேன். Child of God, I tell one thing to you. இந்த மெட்டமோர்பா நரகத்தில் இல்லை. This metaphor does not apply to hell. அங்க கிடையாது. It does not apply to hell. அங்க இருதயம் கடினமாக இருக்கும். The heart will be hardened there. உன் இருதயம் கடினமாக இருந்தால் Is your heart hardened? இப்பொழுதே நரகம் உனக்குள் ஆரம்பித்து விட்டது. It means that hell has started in you right now. அது எப்படி என்றால், How is it? நரகத்தை பற்றி இப்படி சொல்கிறார்கள். And they say like this about hell. நிறைய குழிகளாக இருக்கிறது. குழிகள். And there are lots of pits there. ஒவ்வொரு குழிக்குள்ளும் ஒரு ஆத்துமாக்கள் கத்துகிறது. And inside every pit there is a soul crying out. கத்துகிறது. And they are crying out, ooh, ooh, ooh. Oh, இயேசுவே, காப்பாத்து. They are crying out to Jesus, Jesus, save me. இயேசுவே, Jesus, they are crying out. நெருப்பு எரியுது. The fire is burning. அந்த நெருப்பு வேற எங்க இருந்து வரல? That fire does not come from anywhere. அந்த இருதயத்திலிருந்து தான். The fire is coming out from the heart. அர்த்தம் என்ன? What does it mean? பொல்லாத உன் இருதயத்திலிருந்து இவைகள் புறப்பட்டு என்று பைபிள் சொல்லப்படுது. Bible குணங்கள் தான், இந்த பாவங்கள் தான் நெருப்பாக நரகத்தில் மாறி விடுகிறது. Bible gives a list of things that proceed from our heart, saying that these things which are evil proceed out of our heart. அப்படி கத்துறோம், ஓ இயேசுவே. And they are crying out, Jesus. இயேசுவாமி இப்படி கடந்து போகிறார். And Jesus is passing by there. இயேசுவே. Jesus. காப்பாத்து. Help me, save me.
ஏசாமி பார்க்கிறார். Jesus is seeing them. அப்ப கூட ஏசாமி அவங்கள பார்த்து கடுமையாக இல்ல. And Jesus was not hard at them even at that moment. இப்ப நம்ம யாராவது தப்பு பண்ணா கொடுமையா பேசும், அறிவு இருக்கா அது இருக்கான்னு பேசும். If somebody does something wrong, we'll speak harshly to them. அப்ப கூட அநாதி சிநேகத்தால் கண்கள்ல கண்ணீர் வடிய, மகனே மகளே என் காயங்களை பார், என் சரீரத்தை பார், நீ இங்கு வர வேண்டிய ஆளிலேயே ஆனாலும் இப்பொழுது தாமதமாகி விட்டதே என்று கடந்து போகிறார். And Jesus is passing by them and filled with eternal love, everlasting love. He's showing them his wounds and saying, you are not a person bound to come here, but it is too late now, and he's passing by them. இவ்வளவு நேரம் கெஞ்சின அழுத அந்த ஆள், the same person who was crying out to Jesus for help till now, இனி முடியாது என்று இயேசு போன உடனே, and because Jesus has refused to help, தன் முஷ்டியை வைத்துக்கொண்டு they are holding their fist தூஷணமாய் திட்டுகிறார். and they are cursing Jesus. சபிக்கிறார். They are cursing Jesus. அப்ப அதுவரை அழுதது கண்ணீர் விட்டதெல்லாம் நாடகம். Until now they are crying and they are calling out for help is all an acting. அதுபோல உன்னுடைய ஜீவிதத்தில் இந்த கூட்டங்கள் நடக்கும்போது அழுவ, கண்ணீர் விடுப்ப, ஐயோ ஐயோ தலையில் அடிப்ப, ஆனா திரும்பி வெளியே போன பிற்பாடு உன் அதே செயலை செய்வாய் என்றால் மெட்டோமோர்போ அல்ல, அது நாடகம். And so when you come to the meetings, you will shed tears, you will repent, and you will beat your head, and you will go back and do the same old thing. That means that it is not metamorpho, it is an act of acting. உன் இருதயம் கடினமாய் இருக்கிறது. It means your heart is hardened. ஃப்ரீஸ் ஆயிருக்கிறது. Your heart is frozen. ஓ இனிமேல் ஒண்ணு வெளியே வர முடியாது. You cannot come out of it. நீ கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். The Lord is looking to you and asking, இன்னைக்கு உனக்கு அந்த கல்லான இருதயத்தை நான் எடுத்து விட்டு, let me take away that stony heart. என் மெட்டோமோர்போ என்ற மனம் திரும்புதலின் மறுரூபத்தின் ஆவியை உனக்கு நான் வரமாய் தர வாஞ்சிக்கிறேன். Let me give that metamorpho, let me give me that power of transformation as a gift to you. இனி உன்னுடைய கண்ணீர் உண்மையான கண்ணீராய் இருக்கும். Hereafter let your tears be true tears. நாம் எரேமியா 3:10 வாசிக்கும்போது, And when we read from Jeremiah 3:10, இவைகளெல்லாம் கண்டு அவருடைய சகோதரியாக யூதா என்கிற துரோகி கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள். and it is said that after seeing all things, her sister Judah, she repented, but she repented treacherously. திரும்பினா, She repented, ஆனா மறுபத்துக்கு எதுவான திரும்புதல் இல்ல. but that was not a repentance unto transformation. கள்ளத்தனமான மன திரும்புதல். That was a deceitful கர்த்தர் transformation. அந்த கொடிய இருதயத்தை நம்மிலிருந்து எடுத்து போட வேண்டும். Today the Lord should take away that evil heart எத்தனை from பேர் us. அதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire that? அப்பா எனக்கு ஒரு புதிய இருதயத்தை எனக்கு தாரு ராஜா. Lord, give me a new heart. ஒரு மறுரூபத்தின் ஆவி எனக்கு தாரு ராஜா. Lord, give me a spirit of transformation. விட்டதே What I have forsaken is வெறுத்தது forsaken. வெறுத்ததே. What I have hated is hated. இப்பொழுதே அந்த அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். Right now let the anointing come down on me. கர்த்தருடைய அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. The anointing of the Lord is coming down. அந்த அபிஷேகத்தை உணர்கிறவர்கள் Those who realize the anointing, கரங்களை தட்டி அந்நிய பாஷையிலே பேசி அந்த கிருபையிலே பலப்படுங்கள். clap your hands, speak in tongues, and be strengthened in that grace. People of God, It's a total change. it is a total change. Continuous முடிவு வரை இருக்கிற change. It is a perpetual change which lasts till the end. அது கொஞ்ச நாட்கள் அல்ல. It will not just remain for a கொஞ்ச few days. நேரத்துக்கு அல்ல. It will not remain for a என் few months. ராஜாவை முகமுகமாய் பார்க்கிற நாள் வரைக்கும். Till the day that I behold my king face to face. என் மோட்சக்கரை நான் அடைகிற நாள் வரும் வரைக்கும். Till I attain the heavenly shores. மகிமையிலிருந்து மகிமைக்கு நான் கடந்து போய் கொண்டு மறுரூபம் அடைவேன். I will be continuing to be transformed from glory to glory. தேவ ஜனமே, People of God, இந்த கர்த்தர் அதை வரமாய் தருகிறார். the Lord wants to give it as a gift today. அது இன்னும் சுருக்கமாய் சொன்னார். To be in short, அது செயல்களில் அல்ல சுபாவங்களிலேயே ரூபத்தை கொண்டு வருகிறது. it will not bring perfection in works but perfection in character. செயல்களில் அல்ல சுபாவங்களிலே. Not in works but in character. sin பாவம் actsல அல்ல attitudeல இருக்கு. ஆமென். Sin is not in our acts, it is in our attitude. பாவம் இந்த சுபாவங்களிலே தங்கியிருக்கு. Sin resides in our attitude or in our character. இச்சை என்பது என் இருதயத்திலே இருந்து உண்டாகி என் கண்கள் வரை வந்து வெளியே ஒரு விச்சாரமாக முடியாவிட்டாலும் நான் பாவிதான். If lust proceeds out of my heart and it enters into my eyes, and though it does not conclude in an adultery outwardly, still I am a sinner. அர்த்தம் என்ன? What does it mean? அந்த வேர் உள்ளே இருக்கிற That root is remaining inside. மறுரூபம் என்று சொல்லும்போது Transformation means அது செயல்களில் மாத்திரம் தொடாது. it will not touch only the acts. கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனும் வெறும் செயல்களில் நின்று விடுவார்கள். Court and police station will stop with the acts. நியாயப்பிரமாணம் அதிலே நின்று விடும்.
The law also stops there. தேவனால் அருளப்பட்ட கிருபை வரமோ நம்முடைய இருதயத்துக்குள் விரல் போட்டு நம்முடைய இருதயத்தையே மாற்றி அது இயேசுவை போலவே மாற்றும். Fire! But the gift of grace given to us by God, it will touch our heart, it will work in our heart, and it will make our heart like Jesus. இன்னைக்கு எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you will desire it today? ஆண்டவரே நான் மாற வேண்டும் கர்த்தாவே. Lord, I must change. மறுரூபத்தின் ஆவியின் மேல் பலமாய் இறங்கட்டும். The power of transformation must descend down on me mightily. நீ சொல்ல சொல்ல As you continue to நீ speak, கேட்க கேட்க as you continue to உன் ask, சுபாவங்களை மாற்றக்கூடிய சக்தியை கர்த்தர் எனக்கு வரமாய் தருகிறார். the Lord is giving you the gift of transforming your character. இன்றைக்கு திருச்சபையை தேடி வரக்கூடிய யாராக இருக்கட்டும், கொடிய பாவியாக இருக்கட்டும், அவர்களுடைய செயல்களாகிய வியாதி, அவருடைய சாபக்கட்டுகள், அவருடைய மரணத்தின் பயங்கள், அவர்களுக்கு இருக்கிற பூமிக்குரிய பிரச்சனைகள், இவைகளை மாத்திரம் தீர்த்துவிட்டு அவர்களை நாம் வெளியே சும்மா அனுப்பி விடுவோம் என்றால் இந்த பூமியிலே அவர்களுக்கு நடந்த கொடிய உபத்திரவம் நம்மால் மாத்திரம்தான் உண்டாயிருக்கிறது. And if we deal with the outward actions of people who come here, it might be whoever it might be a terrible sinner. We deal with their outward problems, that is their sickness, that is their fear of death, and that is their other physical problems, and we send them back after giving them deliverance from those acts. Now, no other cruelty, no other evil can happen to them worse than that. அந்த ஆத்துமாவுக்கு இந்த பூமியிலே கிடைத்த கொடிய கொடும் செயல் அதுதான். That is the most terrible and cruel act done to that soul upon this earth. அதற்கு பதிலாக Instead of that, வியாதியோடு வரட்டும், சாபத்தோடு வரட்டும், எந்த பிரச்சனையோடு வரட்டும், எதாக இருக்கட்டும், அந்த வியாதியை சுகமாக்கும் போதே, அந்த பிசாசுகளை துரத்தும் போதே, அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் போதே அவருடைய இருதயத்துக்குள்ளே விரல் போட்டு அந்த கொடிய பாவத்தில் இருக்கிற அவர்களை கிறிஸ்துவின் மனவாட்டியாகவே நான் மாற்றுவேன் என்றால் நாம் நடத்துகிற கூட்டங்கள் சக்தி வாய்ந்ததா இருக்கும். பரலோக மகிமைப்படும். Fire! and let people come to us with sickness or fear of death or whatever problem, if we dwell deep into their hearts, if we put our fingers on their hearts and work and let the transformation be wrought in their characters, and that is the church which will have a revival, that will be a true church. தேவ ஜனமே, இந்த சபைக்கு உன்னை கொண்டு வந்த ட்ரிகரிங் ஃபேக்டர், உன்னை உந்தக்கூடிய சக்தி வியாதியாக இருக்கலாம், உன் பண கஷ்டமாக இருக்கலாம், உன் பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனையாக இருக்கலாம், பிசாசின் மாந்திரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து அவைகளை தீர்ப்பது மாத்திரமல்ல, உன்னை கிறிஸ்துவின் மனவாட்டியாகவே மறுரூபப்படுத்துகிறார். இயேசு ஜீவிக்கிறார், உன் மனவாளன் அழைக்கிறார். Fire! People of God, whatever might be the triggering factor that has brought you to this church, it might be your sickness, it might be your problem, it might be your want of money, but that is not the matter. But God wants to change your characters through His power of transformation and make you the bride of Christ, and that is the true work. மெட்டமோர்பா, மறுரூபம் என்பது சுபாவங்களின் மாற்றம். Metamorpho means character transformation. கொடிய பாவியை இனிமையானவனாக மாற்றுவது. Changing a terrible sinner into a sweet person. இன்னும் சொல்ல போனவென்றால் அவர்களை பாவம் செய்வதற்கு கூட பலனற்றவர்களாய் மாற்றுவது மாத்திரமல்ல, பரிசுத்தத்துக்கென்று ஜீவிக்கும்படி பலசாலிகளாகவே மாற்றிவிடுவார். It is not just changing them so as they are unable to do sin anymore, but it is changing them, it is enabling them to live for holiness. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you will decide that? அப்பா, இன்னைக்கு அடைபட்ட என் ஊற்றுக்கண்களை திறந்து விடுங்க தாய். Lord, open the closed fountains today. இன்னைக்கு நீ விசுவாசிப்பாய் என்றால், Today if you believe, இதோ ஒரு அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. the fire is descending. சாத்தான் தோத்து போனான். The devil is defeated. இயேசு ஜெயித்தார். Jesus has overcome. ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். The one who has overcome is with us. நாமும் ஜெயிப்போம். And we also will overcome. People of God, முற்றிலுமாய் கர்த்தனை மாற்றி சுபாவங்களிலே மறுரூபப்படுத்துகிறார். the Lord is changing us completely and He is enabling us to be attaining character transformation. இன்னும் மெட்டமோர்போ என்றால், And metamorpho means, நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் இருக்கிறது. our God has a name, ஜெகோவா கூன். Jehovah Kun. அர்த்தம் என்ன? What does that mean? The God who establishes you, right? God who establishes us. உன்னை ஸ்திரப்படுத்துகிறவர். ஆமென். God who establishes us. அர்த்தம் என்ன? What does it mean? இன்னைக்கு நமக்கு சில நேரங்கள் இப்ப ரொம்ப பரிசுத்தமா இருக்கும், கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே. And after the convention is over, we will be found in a very holy state. டிசம்பர் 31 இன்னும் ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். And on December 31st, we will be very holy. ஜனவரி 1ஆம் தேதி கீழ இறங்க ஆரம்பித்து விடுவோம். And January 1, we will start climbing down the ladder. அப்புறம் சுத்திகரிப்பு கூட்டத்துல நம்ம ஃபயர் ஆயிடும். And when the sanctification meetings come, we will be on fire. இப்படி ஏறி இறங்கி கொண்டிருப்போம். And up and down, up and down. ஆனால் ஆண்டவரோ, But God, பரிசுத்தம், தாழ்மை, அன்பு, எப்பொழுதுமே அவர் ஒன்றாகத்தான் இருப்பார். holiness, humility,
and love, he'll always be found in the same state. எல்லாவற்றிலும் அவர் பூர்ணராயிருப்பார். He's perfect in all these. அவர் அங்கிருந்து என்ன செய்கிறார்? And what does he do? மறுரூபத்தின் ஆவியை மேல் அனுப்பி He's sending the power of transformation in you. ஒவ்வொரு வேளையிலும் உன்னை ஸ்திரப்படுத்தி And in every step he is establishing you. யெகோவா கூனாக இருந்த அவர் தம்முடைய அதே பரிசுத்தத்துக்கு உன்னை ஸ்திரப்படுத்துவார். And being Jehovah Kun, he will establish you in his very same holiness. அவர் ஒரு நாளும் இளைப்படைய மாட்டார். He will not be weary. ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார். He will not faint. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பார். He will give power to those who are fainting. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்வார். And he will increase strength to them those who are wanting strength. இத்தனை நாட்கள் சாத்தான் உன்னுடைய மனதிலே அவன் இருதயத்தில் கிசுகிசுத்து இனி பரிசுத்த முடியாது, இனி தோல்வி பலவீனம் என்று உன் குறையை காட்டினான். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மாற்றுவேன், நான் உன்னை மறுரூபமாக்குவேன். இராயா fire. All these days Satan was gossiping in your ears, in your mind, saying that hereafter you cannot live a holy life. It is impossible with you. But the Lord is saying, I will change you. I will transform you. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறீர்கள்? How many of you will say today? கடந்த நாட்கள்ல சில தப்பு எனக்கு வந்துச்சு. In the past I had some failures. அடிக்கடி நான் ஜெபிக்கும்போது அல்ல சும்மா இருக்கும்போது என் மனசுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. When I am idle or when I am praying, that fault comes to my mind. அது வரும்போதெல்லாம் பைபிள் படிக்க முடியல, ஜெபிக்க முடியல, என் மனசுல சந்தோஷம் குறையுது. And when it comes to my mind, I am not able to pray, I am not able to read Bible, the joy in me decreases. என் தைரியம், என் பலன் என்னை விட்டு நீங்குகிறது. And my strength, my boldness gets away. ஒடுங்குனது போல் உணர்கிறேன். I feel oppressed. நான் அப்படிப்பட்டதான ஒரு குற்ற மனசாட்சி எனக்கு இருக்கிறது, எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? How many of you say that I have such a guilty conscience and I need a deliverance? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you decide that? இந்த கூட்டத்தில் எனக்கு விடுதலை வேண்டாம். In this meeting I want a இந்த deliverance. கூட்டத்தில் எனக்கு விடுதலை வேண்டாம். In this meeting I want a அந்த deliverance. குற்ற மனசாட்சி என்னை விட்டு நீங்க வேண்டாம். That guilty conscience must be removed நீ from me. விசுவாசித்தால், If you believe, உன் தேவன் உன்னை ரட்சிக்கிற நேரம். ஆமென். your God is the one who saves you. நீ கரங்களை உயர்த்தின நீங்கள் பாக்கியவான்கள். Those of you who have lifted up your hands are blessed. இனி கர்த்தர் சொல்கிறார், The Lord says, உன் குற்ற மனசாட்சியை உன்னிலிருந்து நான் நீக்கி விட்டு I am removing your guilty conscience away உனக்கு from ஒரு you. விடுதலையை நான் இன்றைக்கு தருகிறேன். I am giving you a deliverance. இன்னைக்கு உனக்கு விடுதலையை தருகிறேன். I am granting you deliverance அந்த today. பொல்லாத ஆவியின் மேல் உனக்கு அதிகாரத்தையும் சேர்த்து தருகிறேன். I am giving you authority over that evil spirit. Listen. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நமக்கு மீட்பு இருக்கிறது. And by the blood that is shed on the cross we have redemption. அந்த தெளிக்கப்பட்ட இரத்தத்தினாலே நம்முடைய குற்ற மனசாட்சி துர்மனசாட்சி நீங்குகிறது. And by this blood that was sprinkled, our guilty conscience, our evil conscience is removed. பேசுகிற அவருடைய இரத்தத்தினாலே நாம் எவ்வளவு குற்றங்கள் செய்திருந்தாலும் பரிந்து பேசுகிற அவர் அந்த சத்தம் தான் மேன்மை பாராட்டும். ஒரு நாளும் கர்த்தர் என்னை தண்டிக்க மாட்டார். அவரிடத்தில் விழுந்து கிடக்கிற என்னை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். How much ever sins we might have committed, but the blood that speaks on our behalf is making intercession, and that voice will be raised up, and the Lord is not going to judge us, he is going to forgive us. அவர் பேசுகிற இரத்தம் மாத்திரமல்ல, இனிமேல் இந்த கூட்டத்திலே கர்த்தர் உண்மையில் பூசுகிறார் தன் இரத்தத்தை. இன்றைக்கு அவர் உண்மையில் பூசுகிறபடியினால் இனி சங்காரக்காரன், இனி அந்த வியாதி, இனி அந்த மந்திரம், இனிமேல் அந்த குற்ற மனசாட்சி உன்னை பாதிக்காது. கர்த்தர் உனக்கு விடுதலை. சங்காரக்காரன் கடந்து போவான். Fire. The blood of God not only speaks, but he is applying his blood upon you, so that the destroyer, that power of magic, that power that was troubling you, no more will continue to trouble you, and the destroyer is going away from you. ஒரு பிசாசு அல்ல, ஒரு சாத்தான் அல்ல, 1000 சாத்தான் எழும்பி நீ செய்த தப்புகளை உனக்கு முன்பாக பலமாய் வாசித்தாலும் குற்றம் சாட்டினாலும் இன்றைக்கு கரம் உயர்த்தின உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் அழுக்கான கந்தையை, உன் பாவத்தை, அந்த வஸ்திரத்தை நான் எடுத்துவிட்டு உன்னை கழுவி என்னுடைய நீதியின் வஸ்திரத்தினால் உன்னை மூடுகிறேன். உன் நீதி உன்னால் உண்டாயிராமல் என்னால் உண்டாயிருக்கிறது. Fire. And thousands of Satan, not one Satan, not one demon, thousands of Satan might be arising up against you and reading out the list of all the sins that you have committed. But you, because you have lifted up your hand, the Lord is saying unto you, I have forgiven your sin. I have forgiven your sin. And நீ பாவி அல்ல, இரத்தத்தால் கழுவப்பட்டவன். You are not a sinner, but you are a person washed by the blood. நீ பலவீனன் அல்ல, பலமுள்ளவர் உனக்குள்ளே இருக்கிறார். You are not a weak person, the strong one is in you. நீ அற்பமானவன் அல்ல, மகிமையின் ஆவியானவர் உன்மேல் தங்கி இருக்கிறார். You are not a person who is despised, the spirit of glory resides in you. நீ பாவி அல்ல, கிறிஸ்துவின் மனவாட்டி. Fire. You are not a sinner, you are the bride of Christ. மறுரூபத்தின் ஆவியானவர், the power of transformation.
மறுரூபத்தின் ஆவியானவர் The power of transformation. உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். The spirit of transformation is குற்ற transforming you. மனசாட்சியை நீக்கி விட்டார். He has removed your guilty conscience. இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டார். You are washed by the blood. மனந்திரும்புதலின் ஆவி, The spirit of repentance. மறுரூபத்தின் ஆவி, The spirit of transformation. மெட்டமார்பா The spirit of metamorphosis. கர்த்தர் உனக்கு தந்தார். God has given it to you. தேவ ஜனமே, அதை விசுவாசிக்கிறவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஆவியில் நிரம்புங்க, கரங்களை தட்டி ஆர்ப்பரியுங்கள். Fire! People of God who believe it, speak in tongues, get filled in the spirit, clap your hands and shout for joy. ஆமென். யெகோவா கூன், Jehovah Kun, மறுரூபத்தின் தேவன், the God of transformation. உன்னை மறுரூபமாக்கிக் கொண்டே இருப்பார். He will continue to transform you. மறுரூபமாக்கிக் கொண்டே இருப்பார். He will continue to transform you. உன்னுடைய பாதை இனிமேல் நீ அநீதிமான் அல்ல, நீ பாவி அல்ல, அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். ஆமென். You are no more a sinner, you are no more an unrighteous person, but you are a righteous person washed by the blood. சத்தமாய் சொல்லுங்கள். Say aloud, நான் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். I am washed by the blood. இடி முழக்கமாய் பேசுங்க. Speak out like a thunder. சாத்தான் கேட்கட்டும். Let the devil hear it. பரலோகம் கேட்கட்டும். Let heaven hear it. இதோ நீ அவனுக்கு சொந்தம் அல்ல, You don't belong to him. நீ பரலோகத்துக்கு சொந்தம். You belong to heaven. இரத்தத்தால் கழுவப்பட்டவன். I am washed by the blood. இரத்தத்தால் கழுவப்பட்டவன். I am washed by the blood. நான் இயேசுவின் பிள்ளை. I am the child of Jesus. சாத்தானே, நீ ஒன்றும் செய்ய முடியாது. Satan, you cannot do anything to me. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise be to the God who gives me victory. இந்த வார்த்தையை கர்த்தர் பதித்து வைக்கிறார். The Lord is registering these words. இனி சாத்தான் உன்னை மேல் எந்த விதத்தில் உரிமை பாராட்ட முடியாது. The devil can no more have any claim over you. Listen. இந்த பாதை, இந்த பாதை, This path, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வர்ற வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசமாய் இருக்கும். தேவன் அவிதமாய் இனிமேல் உனக்கு அதிகமாய் பரிசுத்தம், அதிகம் தாழ்மை, அதிக தேவன்பை தந்து கர்த்தர் தன்னுடைய குமாரனின் சாயலுக்குப்பாய் உன்னை ஸ்திரப்படுத்துவார். the path of the righteous is like the shining of a sun that shines even more till the noon, and even so the Lord will continue to give you more and more of his holiness, more and more of his character, and he will transform you to the image of his son. இதில் இரண்டு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். I want to say two things in this aspect. இந்த வார்த்தைகளை கேட்ட பிற்பாடு, After listening to these words, நீ வீடுகளுக்கு திரும்பும்போது, after you return to your houses, சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். the devil will not remain silent. சூழ்நிலை சும்மா இருக்காது. The situation will not remain quiet. உன் பரிசுத்தத்தை கடுகளவு கூட செய்ய முடியாத அளவுக்கு அவன் கொக்கரிப்பான். இதோ போராட்டம் எழும்பும், பெரிய பர்வதங்கள் எழும்பும். நான் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லட்டும், He will stand against you like a mountain. He will roar against you so that you cannot stand for holiness. But let me say to you, இந்த கூட்டங்கள் முடிந்த பிற்பாடு உனக்கு பிரச்சனையே இல்லை, பாவத்தின் போராட்டமே இல்லை, உனக்கு பிசாசே இல்லை என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். இன்னும் அதிகமாய் இருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். we do not say that after this meeting you will not have any problem. You will not have the conflict of the devil. You will not have the fighting against sin. We do not say like that. But I say one thing, not by strength, not by power, but by my spirit, says the Lord of hosts. தேவ ஜனமே, People of God, கர்த்தர் முன்னே செல்கிறார். the Lord is going before இயேசு you. ராஜா முன்னே செல்கிறார். Jesus our King is going before us. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். Jesus our King is going before us. சிறு மந்தையே பயப்படாதே. Little flock, fear not. இதோ சிறு மந்தையே பயப்படாதே. Little flock, fear not. அந்த பெரிய பர்வதம் எம்மாத்திரா? What is that great mountain? தேவ சபையே, தேவ சபையே, உனக்கு முன்பாய் அது சர்வபூமியா. Church of God, before you, that will be made a plain. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? You who are chosen of God, who can accuse you? Listen. Number 2. இந்த வேலை, இந்த மறுரூபத்தின் ஆற்றல் உனக்கு ஆரம்பித்தாகிவிட்டது. This power of transformation has started in you. This work of transformation has started in you. ஆரம்பித்தாகிவிட்டது. It has already started. ஆரம்பித்தாகிவிட்டது. It has already started. இனி எந்த தடை வரட்டும்,
whatever might be the எந்த hindrance, கவர்மெண்ட் எழும்பட்டும், whatever might be the government எந்த arising, மனிதர்கள் எழும்பட்டும், people might arise, எவ்வளவு சுயம் போராடட்டும், how much of a self can strike. கர்த்தர் ஆரம்பித்த வேலை. This is the work that God has இந்த started. ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation belongs to the Lord. சத்தமாய் சொல்லுங்கள், ரட்சிப்பு கர்த்தருடையது. Say aloud, salvation belongs to the Lord. பாதாளத்தின் அத்தனை ஆவிகளை அவிழ்த்து விட்டாலும் இதை தடை செய்யவே முடியாது. Fire! Even if all the spirits of hell are let loose, they cannot stop this power. மூளைக்கு அஸ்திவாரத்தை மூளைக்கல்லை நாட்டினவர் இன்றைக்கு தலைக்கல்லை நாட்டுகிறார். ஜெயா ஜெயா. He that laid the headstone of the corner, today he is planting the cornerstone, and it is written, victory, victory. மூளைக்கல்லை கீழே நாட்டினவர் He that laid the headstone in the corner, தலையிலே வைக்கக்கூடிய கடைசி கல்லையும் நாட்டுவார். and he will also place the final stone. ரட்சிப்பை அவர் முடிப்பார். He will finish our salvation. தைரியமாய் சொல்லுங்கள், Say boldly, என் முடிவு சமாதானம், my end shall be peace, என் முடிவு ஜெயம், my end shall be victory. என் இயேசு வரும்போது பறந்து போவேன். When my Jesus come, I shall fly away. Listen, தேவச்சனமே, People of God, எத்தனை வல்லமை போராடினாலும், how much ever might the power strive against you, 1000 உன் பேரை கெடுக்க வந்தாலும், they might come in thousands to make your name ரட்சிப்பு bad, அவருடைய கையில் இருக்கிறது. but salvation is in his hands. மனிதர்கள் கையில் அல்ல, It is not in the hands of men. எந்த பிசாசு கையிலும் அல்ல. It is not in the hand of any demon. உனக்காக இரத்தத்தை சிந்தினவர் இயேசு. Jesus has shed his blood for you. உனக்காய் மரித்தவர் இயேசு. Jesus has died for you. உனக்காய் உயிரோடு எழுந்தவர் இயேசு. Jesus has risen again for you. தைரியமாயிருங்க, Be bold. வெட்கப்படாதீங்க. Do not be ashamed. எவ்வளவு ஒரு ஆர்ப்பரிக்கிற நேரம். ஆமென். This is the time of shouting. 1000 பிசாசுகள் போராடினாலும் கர்த்தர் கிருபையினாலே நமக்கு ஜெயத்தை தந்து அவர் எக்கால சத்தம் கேட்கும்போது ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதில் பறந்து போவோம். Though thousands of demons must strive against us, Lord by his grace will give us victory, and when the trumpet shall sound, in a moment, in a twinkling of an eye, we shall fly away. Listen, இன்னும் ஒரு 5-10 நிமிடங்களுக்கு நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். In 5 or 10 minutes I'll conclude. இது இண்டிவிஜுவலாய் மாத்திரமல்ல, Not just individually, இந்த மெட்டமோர்ஃபோ கலெக்டிவ்லி மொத்தமாக இருக்கிறது. this metamorpho is also done in a collective manner. சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். I will explain it in brief. இது எப்படி என்றால், நான் தனிப்பட்ட விதத்தில் மாறி மாறி அப்படி பறந்து போவதல்ல. Personally I am changed and I am transformed and I fly away, கூட இருக்கிற எல்லாரும் கூட சேர்ந்து, and along with all of them who are with me, எல்லாரோடு கூட சேர்ந்து all of us join together, நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். we shall all be நாம் transformed. எல்லாரும் மறுரூபமாவோம். We shall all be transformed. Listen. அது எப்படி என்றால், How is it possible? இங்க இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் எல்லாரும் ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். All of us together are an orchestra. ஒருவர் தபேலா, One is playing tabla, ஒருவர் கிட்டார், one is playing guitar, ஒருவர் வீணை, one is playing veena, ஒருவர் சால்ரா, and one is ஒருவர் playing, ட்ரம்ஸ். one is playing drums. எல்லாரும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். All are playing various instruments. இந்த மெட்டமோர்ஃபோ வந்து இறங்கின பிற்பாடு, After this metamorpho comes இந்த down, மறுரூபம் வந்து இறங்கின பிற்பாடு, after this transformation comes இந்த down, வல்லமை வந்து இறங்கின பிற்பாடு, after this power comes down, நாம் எல்லாரும் இஷ்டத்துக்கு மியூசிக் வாயில நம்ம செய்ய மாட்டோம். இஷ்டத்துக்கு நாம் இருக்க மாட்டோம். we will not be playing music to our own wish. எல்லாம் குவே எல்லாம் தபேலா தபதபதபதன் தட்டாது, கீபோர்டு ஒரே கோன்னு வாசிக்காது, ஒரு ஃப்ளூட் அதுவாடு கத்திக்கிட்டே இருக்காது, கூவிக்கிட்டே இருக்காது. இந்த ஆவி வர்ற வரைக்கும் தான் ஆன்னு சுய ஆடிட்டு இருக்கும். இந்த வல்லமை இறங்கின பிற்பாடு எல்லாரும் அமைதலாகி கிறிஸ்து என்கிற அந்த பாடலுக்குள் நாம் எல்லாரும் அழகாக கொண்டு வரப்பட்டு, நாம் இந்த பூமியிலே நாம் பாடலாக இயற்றப்பட்டு நித்தியத்திலே ஒருவரும் பாடக்கூடாத கீதங்களாக நாம் இருப்போம். And we will not be playing our tunes as per as our wish. All that self will be working till that power comes. And when metamorpho comes, when that power of transformation comes, everything of this sort will be stopped, and we all will be united into Jesus, and we will be composed as a song in this earth, and we will be as a song that is sung in heaven. இனி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என் சத்தம் தான் வரணும், நான் தான் நல்லா இருக்கணும், நான் தான் அழகா இருக்கணும் அப்படி நினைக்காது. எல்லாமே சேர்ந்து நான் எல்லாத்தையும் குறைத்து விட்டேன். இயேசு மாத்திரம், என் ராஜா மாத்திரம், என் மணவாளன் மாத்திரம், என் ராஜாதி ராஜா மாத்திரம், அவர் மாத்திரம் எதிர்பாரா.
Not one single instrument will want to be heard loudly. Not one single instrument will want to reveal itself alone. Everything will be united and it will say, only my king, only my bridegroom, only my Jesus. இந்த மெட்டமோர்ஃபா அதிகம் நமக்கு செயல்பட நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய டிபிஎம், நம்முடைய சிபிஎம் சர்ச் முழு நித்தியத்திலும் நம்முடைய முழு சபையுமே ஒரு பாடலாக சியோனா எருசலேமா இருப்போம். ஒருவரும் பாடக்கூடாத பாடல், ஒருவருமே வர்ணிக்க முடியாத அழகு கர்த்தர் நமக்கு தருகிறார். As this metamorpho, this power of transformation continues to descend, I believe that in eternity, our church, which is now called as TPM or CPM, will be a song that no one can sing in eternity. It will be a new song. நம்மில் பெரியவன் என்று ஒருவருமே இல்லை. There is no one greater in us. எல்லாருமே கிறிஸ்துவின் அடிமைகள். All of us are slaves to Christ. கிறிஸ்துவே ஆண்டவர். Christ is Lord. அவர் ஒருவரே உயர்ந்திருப்பாராக. Let him alone be exalted. அவருக்குள் அத்தனையும் இசைவனைப்பா எருசலேம் சியோனா இருக்கட்டும். And let all of us be knit together as Zion and New Jerusalem inside him. தேவஜனமே, People of God, இந்த அழகான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. that beautiful time is fast approaching. அடக்கம் நமக்கு ஒருத்தருக்குமே போட்டி பொறாமை கிடையாது. There is no competition, there is no spirit of competition at all. நேரம் இல்லை, ஆனால் ஒன்று காரியம் சொல்கிறேன். No time, but I want to say one or two things. ஒருவர் மற்றவர்களை குறித்தே யோசிப்போம். ஆமென். And we'll be thinking about one another. பிறனுக்கான நன்மைகளையே செய்வோம். And we'll be doing for the benefit of one another. நமக்கு இடரல் என்பது வரவே வராது. No offense. நாம் ஒரே சரீரமாய் இருப்போம். We'll be one body. ஒரே சரீரமாய் இருப்போம். We'll be one body. பூமியில் இருக்கிற பிரிவினையின் வல்லமைகள் நம்மை சேதப்படுத்தாது. நாம் இப்பொழுதே உன்னதங்களில் அவரோடு எழுப்பப்பட்டு அவரோடு கூட இருந்து வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுவோம். And the powers of division that are operating in this earth cannot harm us, and we will be raised to the heavenlies with him where he is seated, and we will be seeking those things which are in the heavenlies. தேவ சபையே, இப்பொழுதே நம்முடைய குடியிருப்பு கடலூரில் இல்ல, பன்ரொட்டியில் இல்ல, சென்னையில் இல்ல, இப்பொழுதே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாம் கீழே இறங்கி வர மாட்டோம். எக்காலம் தொடிக்கும், அப்பொழுது அங்கே இருந்து பறந்து போவோம். People of God, our habitation, our place of dwelling is not in Kadalur, it's not in Bandruti, it's not in Chennai, but it is there in the high places with Jesus Christ, and we are not going to come down from there. We are going to fly away from that place. இதோ எக்காலங்களை ஊதுங்கள். Blow the trumpets. ராஜாவின் சுவிசேஷத்தை பலமாய் ஊதுங்கள். Blow the trumpet, the gospel of trumpet of the king. ஒரே சரீரமாய் இருப்போம். We'll be one body. சரீரம் என்று சொல்லும்போது When we speak of body, ரெண்டு வார்த்தைகள். two words. ஒன்னு எக்லீசியா, One is ecclesia, இன்னொன்னு சோமா. soma, சமர்சாட், சோமா, soma, சமர்சாட். somersault. எக்லீசியா என்பது மெம்பர் பை நம்பர். Ecclesia means member by number. அனுதினமும் ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். நம்பர். People are gathered in the church daily. It speaks of the number of people. 3000, 5000 3,000, 5,000. ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டே போகிறார்கள். And they're adding on. ஆனா சோமா என்பது But soma means, நிருபங்களை சொல்கிறார், in the epistles he writes, கிறிஸ்து தலையாக இருக்கிறார், Christ is the head. நாமுடைய சரீரமாய் இருக்கிறோம். We are his body. ஓ, அந்த சரீரம் பறந்து போக போகிறது. And that body is going to fly away. இந்த இடத்தில் எண்ணிக்கைக்கு மெம்பர் யாருமே இல்லை. இந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாருமே கடைசி எக்காலம் தொனிக்கும்படியாகவே வந்திருக்கிறோம். Fire! We have not come here for number's sake, not one of us. Everyone gathered here, when the final trumpet shall sound, we shall all fly away. அவை ஒருவருக்கொருவர் ஐக்கியம். Fellowship with one another. கை கால் எல்லாம் ஐக்கியமாக இருக்கு. Hands and legs are all united. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். I desire one thing. நமக்கு எந்த சண்டையும் கிடையாது. There is no fight amongst எந்த us. பிரச்சனைகள் கிடையாது. No quarrel. வேற்றுமைகள் கிடையாது. No divisions. அந்த அளவுக்கு ஒரு ஆவி இருக்கிறது. ஆமென். Such a spirit is there. எனக்கு ஒரே ஆவி இருக்கிறது. I have one spirit. அந்த ஆவி இருக்கிறனால And because that spirit is there, நான் லட்டு சாப்பிடும்போது, and when I eat laddu, நல்ல மென்னு சாப்பிடும்போது, and when I chew it and eat, சுவையான லட்டை and the tasty laddu, இந்த நாக்கு அது தள்ளி தள்ளி அரைக்க கொடுக்குது. and the tongue is moving it here and there. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். And it is saying, hallelujah, praise the Lord. திடீரென அந்த நாக்கை பல்லு கடித்து விட்டால், Suddenly, if the teeth bites the tongue, அந்த ஒரு நாளும் அந்த நாக்கு அந்த பல்லை கம்ப்ளைண்ட் பண்ணவே பண்ணாது.
And this tongue is never going to complain about the teeth. ஒரு நாளும் அது எந்த புகார் கொடுக்காது. It will never give a complaint. ஒரு நாளும் அதுக்கு வித்தியாசம் இல்லை. There is no difference. அது இன்னும் தள்ளி கொடுக்கும். And it will continue to push. அல்லேலூயா சொல்லுவாங்க. It will continue to chew. அதுபோல நம்மில் இடறலே இல்லை. Similarly, there is no offense. அப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்கும் என்றால், If there is any difference at all, நீயும் நானும் மெட்டமார்பாவில் குறைந்திருக்கிறோம். you and I are lacking in that metamorpho. இன்றைக்கு அதை சரிப்படுத்துவோம். Today we let us set it right. இன்றைக்கு ஒருவருக்கு அதை ஒப்புரவாகுவோம். Today let us be reconciled. அப்பா அந்த மெட்டமார்போ அந்த ஒப்புரவாகுதலின் ஆவி எனக்கு தாரும். Lord, give me the power of metamorpho, the power of reconciliation. தேவஜனமே, People of God, இந்த கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருகிறார். the Lord is giving that anointing today. நான் கடைசியாக ஒரு ஃபைனல் டைப்போட முடிக்க வாஞ்சிக்கிறேன். And I want to conclude with the final tie-up. இதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. And I can speak on about it. இன்னைக்கு இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். I will stop. இப்பொழுது கூட்டம் முடிந்து போகிறோம். Now we are going to go off, disperse after the meeting is over. ஆபீஸ், அதே ஸ்கூல், Same office, same school, அதே நண்பர்கள், same friends, அதே ஊர், same place. இப்ப நாம் தான் இந்த 4 நாளில் மாறி இருக்கிறோம். And we have changed in these 4 days. அது மாறவே இல்லை. That has not changed. அதே பிசாசு தான். Same demon. நாம் என்ன செய்ய போகிறோம்? And what are we going to do? நம்முடைய சவால் இன்னைக்கு என்ன? What is the challenge today? இந்த மறுரூபத்தின் ஆவியை பெற்ற நீ, And you who have received this power of எக்காலம் transformation, துணிக்கும்போது, and when the trumpet shall ஒரு sound, நிமிஷத்தில் இமைப்பொழுதில் பறந்து போகும்படியாய், in a moment, in a twinkling of an eye, for us to fly away, நாம் என்ன செய்ய போகிறோம்? what we have to do? இன்னைக்கு ஒரு நிமிடம் நாம் இதை சிந்திக்க ஆரம்பிப்போம். 1 minute, let us consider this. ஆண்டவரை நோக்கி கேட்போமா? Let us ask the Lord, ஆண்டவரே, Lord, இன்றைக்கு நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது, today when I leave this place, நீர் இந்த பூமியில் இருந்தபோது மறுரூபமாகி, and when you were in this earth, you were transformed, அந்த மலைக்கு போய் ஜெபம் பண்ணுகையில் மறுரூபமானீர். and you went to the mountain to pray, and you were transformed there. எனக்கு இன்னைக்கு அதே ஜெபாவியை தாருராஜா. Lord, give me that spirit of prayer எங்களுடைய today. வீடுகள் ஜெபிக்கிற வீடுகளாக இருக்கட்டும். Let our houses be houses of எங்கள் prayer. சபைகள் ஜெபிக்கிற சபைகளாக Let our இருக்கட்டும். churches be churches of prayer. நாங்கள் இருக்கிற இடம் சர்வ பூமிக்கும் ஜெப வீடு எனப்படட்டும். The place where we are, let it be called as the place of prayer for the whole earth. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெபாவி. Always praying. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you believe that? ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னால் ஜெபிக்க முடியவில்லை அப்பா. Lord, up to now I was not able to pray. தூக்கம் என்னை ஆட்டி படுக்கிறது. The spirit of sleep is controlling me. பலவீனம் என்னை வருத்துகிறது. Weakness is tormenting me. பல பாரங்கள் என்னை சிறை கொண்டு போகிறது. And many burdens are captivating me. பாவம் என்னை தடுத்து விடுகிறது. Sin is stopping me. இன்றைக்கு உம்மை நோக்கி கதறுகிறேன். Lord, today I am crying out to you. நீர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ஜெபித்த அதே கெத்செமனே ஜெபா fire ஹிராயா கரபலக. The same spirit of Gethsemane with which you in the day of your flesh you prayed with supplication and strong crying and tears to the one who was able to deliver you from death. பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். We will pray, ஆனால் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க மாட்டோம். but we will not get filled in the spirit and pray. இந்த வருடம் கன்வென்ஷனில் ஒரு சிஸ்டர் இடத்துல சொன்னாள், This convention, one sister came to me and said, அண்ணா எனக்கா ஜெபிக்கண்ணா, please pray for me now. ரொம்ப ஜெபிக்கிறேனா, I am praying a lot, ஆனா ஆவியில நிறைஞ்சு எனக்கு ஜெபிக்கிறது இல்ல நான். but I am not able to get filled in the spirit and சும்மா pray. அப்படியே ஜெபிக்கிறேன். I am just shaking my body and pray. ஆனால் அத ஜெபனே நான் என்றது இல்ல. I don't consider it to be prayer. என்னை ஏமாத்திக்கிறதுக்கு நான் பண்றேன். I think I am cheating myself. எனக்கு ஆவியில நிறைந்து ஜெபிக்க, I want a spirit filled prayer. மறுரூபமாகிற ஜெபம். The power of prayer of transformation. சரீரமே உருவம் மாறக்கூடிய ஜெபம். My body should be transformed such a prayer. வஸ்திரங்கள் வெண்மையாய் மாறும். And the garment should be என் changed to white. உடம்பு மறுரூபமாகும். And everything should be என் transformed. சிந்தை மாறும். My lips and my என் mind. வாஞ்சை மாறும். And my desire. புதிய அந்நிய பாஷை வந்து இறங்கா. New tongue should come and descend. தரிசனங்கள் உண்டாகும். And there will be visions. இதோ கர்த்தர் அந்த வல்லமையை தர வாஞ்சிக்கிறார். The Lord wants to give you that power. அப்படி ஒரு ஜெபம். Such a prayer. ஜான் வெஸ்லி சொல்கிறார், John Wesley says, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், every day I pray. ஆனா But அதிக வேலை வருகிற நாட்கள், in the days when I have a lot of workload, அதிகமாக நான் இரட்டத்தனையாய் ஜெபிக்கிறேன். I pray a lot more. I pray double. என்ன ஒரு அழகான வார்த்தை. See how beautiful the words are. அன்றைக்கு எனக்கு ஒரு SMS ஒரு மெசேஜ் இப்படி ஒரு தம்பி அனுப்பி இருந்தார். And a brother had sent me a message that day. அது அழகான வார்த்தை. It was a beautiful word. C.H. ஸ்பர்ஜனுடைய வார்த்தைகள். The words of C.H. Spurgeon. அது இப்படி இருந்தது. It was like this. ஜெபம் என்கிற ஒன்றை ஏதாவது ஒரு ஆவிக்குரிய காரணம் கூட சொல்லி அதுக்கு நாம் தள்ளி வைக்கிறோம் அல்லவா. எனக்கு ஜெபிக்க முடியாது, எனக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய ஏதோ விசிட்டிங் போகணும் அல்லது எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய காரணம் கூட சொல்லிக்கோ. அதுக்குன்னு ஜெபத்தை நீ தள்ளி வைக்கிற அல்லவா. நீ ஜெபத்தை எந்த ஒரு காரணத்தினாலும் தள்ளி வைத்தால் அந்த இடத்தில் தான் சாத்தானுடைய பொல்லாப்பு தீங்கு பிறக்கிறது.
And he says that if you postpone prayer by saying some spiritual reason, say you want to go visiting, you want to do some other work, spiritual work, and it is there that the evil of the devil, the harm of the devil is born there. ஜெபத்துக்கு தள்ளுபடியே கிடையாது. There is no discount for prayer. அது ஜெபம் உன் ஆண்டவரோடு பேசுவது. Prayer means speaking to your God. ஜெபத்துக்கு மொழி புலமை தேவையில்லை. Prayer does not need eloquency. மழலைகள் வார்த்தையிலும் அது பேசலாம். It can speak மழலைகள் சிறு குழந்தைகள். It speaks the children's language. ஜெபம் தேவனை தொடும். Prayer will touch God. ஜெபம் பாதாளத்தை பாதிக்கும். Prayer will harm hell. ஜெபம் உன் முழங்கால்கள் பாதாளத்தின் வல்லமைகளை அடக்கும். And the prayer, the power of your knees will control the power of hell. ஜெபிக்கிற மனிதன் பேச மாட்டான். The man who prays will not speak. பேசுகிற மனிதன் ஜெபிக்க மாட்டான். A man who speaks will not pray. ஐயோ ஜெபத்தின் வல்லமை பாதாளத்தை அசைக்கிற வல்லமை. The power of prayer is one which shakes hell. இதோ கர்த்தர் அந்த வல்லமையை நம்ம மேல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். The Lord is pouring that spirit upon us. இதோ முழங்கால்களில் வல்லமையை கர்த்தர் நமக்கு பலப்படுத்துகிறார். The Lord is giving power to our knees. கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருந்து காக்கிற ஜெபம். ஹalleluya. The prayer that is waiting and praying for the coming of the Lord. பிரசவ வேதனையாய் கர்ப்ப வேதனையாய் ஜெபிக்கிற ஜெபம். A prayer praying in birth pangs. இந்த கூட்டம் முடிகிற நேரத்தில் As this meeting is over, இந்த கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தர போகிறார். the Lord is going to give you an anointing. ஜெபத்தை யார் வாஞ்சிக்கிறீர்களோ, How many of you desire prayer? இதுவரைக்கும் ஜெபிக்காதவர்களாக கூட இருக்கட்டும், Perhaps you might have not prayed at all till now. ஆண்டவரே என் முழங்கால்களை பலப்படுத்துங்க தாவே. Lord, strengthen my knees. நான் போதும் எனக்கு இந்த பழைய வாழ்க்கை போதும் ராஜா. Enough of this old life, Lord. எனக்கு ஒரு ஜெப ஆவியை தாரும். Give me a prayer spirit. ஆண்டவரே, Lord, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீரே எனக்குள் வந்து நான் சும்மா இருக்கணும், நீ ஜெபித்துக் கொண்டே இருக்கணும், அது எனக்கு வரமாய் தாரா. you must come into me and pray with groanings that cannot be uttered. You must give me that gift. வருகைக்காக இந்த சரீர மீட்புக்காக இருக்கிற ஒரு ஜெபாவியை தாரும். Give me a spirit of prayer that is due unto the redemption of the body. இதோ அந்த வலு சர்ப்பம் போராடுகிறது. A dragon, a serpent is quarreling against us. அந்த ஆண் பிள்ளை விழுங்க பார்க்கிறது. And it is trying to devour that man child. நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படி ஒரு பெரிய வலு சர்ப்பம் என்று பைபிள்ல போட்டிருக்கு. அப்படி ஒரு சர்ப்பத்தை நாம் பார்த்தால் நாம் செத்தே போயிடுவோம். And I think that if we see such a big dragon, it is mentioned in the Bible that it was a great dragon, will die. இந்த ஸ்திரீக்கு அதை பத்தி விஷயமே இல்லை. This woman was not at all bothered about it. ஏனென்றால் அவள் கர்ப்ப வேதனைப்பட்டிருக்கிறாள். Because she is travailing in birth. சபை இதோ ஜெபத்தினால் அவள் வேதனைப்பட வேண்டாம். Church should be travailing in birth in prayer. அந்த பிறப்பை கொடுக்கக்கூடிய வேதனை. ஆமென். The அப்படிப்பட்டதான வேதனை இருக்கும் என்றால் சாத்தானை பார்த்து நீ பயப்படவே மாட்டாய். If you have such a travailing, you will not be afraid of the devil. இதில் ஜெபிக்கிறதில் வித்தியாசம் இருக்கிறது. There is difference in prayer. அது சிங்காசனத்துக்கு பறந்து போவது மாத்திரமல்ல, It does not just fly away to the throne. அந்த வலு சர்ப்பம் கீழே விழும்போது The dragon is falling to the ground. அதில் காயம் இருக்கிறது. There is wound inflicted on it. அர்த்தம் என்ன? What does it mean? உன் ஜெப ஆவியினால் By your prayer spirit. நீ வருகையில் போவது மாத்திரமல்ல, Not just you are going to the coming இந்த of the Lord. உலகத்தை சபையை கெடுத்த பரிசுத்தவான்களை கெடுத்த அவன் தலையை காயப்படுத்துவான். Fire! You will inflict wound upon the head of him who damaged, who destroyed the church of God, who destroyed this earth, and who destroyed many saints. கர்த்தர் அந்த வல்லமையை தருகிறார். The Lord is giving that power. நீ ஏதோ தப்பித்து போகிற ஆண் பிள்ளை அல்ல. You are not a man child who is going to escape. போராடி காயப்படுத்தி ஜெயிக்கிற ஆண் பிள்ளை. You are going to strive, you are going to inflict injury, and you are going to இந்த win. கூட்டத்தில் தப்பித்து போகிற ஆண் பிள்ளைகள் இல்லை. ஆமென். There are no man childs who are going to escape. மறுரூப ஆவியினாலே நாம் ஜெயம் கொள்வோம். By the spirit of transformation we will overcome. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் தேவை? How many of you are in need of an anointing? நாம் வெளியே போகும்போது ஜெபிக்கிறவர்களாய் போவோமாக. As we go out, let us go out pray people. இந்த உலகம் முழுவதும் சொல்லட்டும், இந்த பெந்தேகோஸ்தே சபையினர் ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்கிற கூட்டத்தார் என்று பூமி அறியட்டும். Let the whole world know and testify that this group of Pentecostal peoples are praying people, are prayer warriors. இவர்கள் 10 நிமிஷம் கிடைத்தாலும் கூடி ஜெபிப்பார்கள். 10 minutes if you get, they'll gather together and pray. இந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தர வாஞ்சிக்கிறார். Such an anointing the Lord wants to give. எனக்கு இவ்வளவுதான் இன்றைக்கு நேரம் இருக்கிறது. Only time is permitting only these things. நாம் ஒரு 2 நிமிஷம் ஆவியில் நிறைந்து முடிக்க போகிறோம். 2 minutes we're going to get filled in the spirit and finish. இந்த ஒரு அபிஷேகம் வந்திருக்கிறது. Today an anointing has come. வல்லமை இறங்கி இருக்கிறது. A power has descended. அப்படி நீ மறுரூபத்தின் ஆற்றலால் நிறைந்திருந்தால், If you are filled with this power of உன் transformation, சரீரம் இப்பொழுதே மறுரூபத்தின் வல்லமையால் நிறைந்திருக்கும் என்றால், right now if your body is filled with this power of இயேசு transformation, வருவார். Jesus will come. எக்காலம் தொனிக்க, The trumpet shall sound. எக்காலம் தொனிக்க, The trumpet shall sound. அழிவுள்ள இது அழியாமையை தரித்துக் கொள்ளும். This mortal shall put on immortality. சாவுக்கு எதுவானது சாவாமையை தரித்துக் கொள்ளும். This corruptible shall put on the incorruptible. கனவீனமானது கனத்தை பெற்றுக் கொள்ளும்.
This dishonorable body shall put on honor. அற்பமானது மகிமையை பெற்றுக்கொள்ளும். This despised body will put on glory. அந்த வல்லமை இறங்குகிறார். Such a power is descending. நான் பஞ்சாபுக்கு போன போது When I went to Punjab, வாகா பார்டருக்கு நான் போயிருந்தேன். பாகிஸ்தான் பார்டர். I went to the Wagah border near Pakistan. இந்திய கொடியை அவர்கள் பாகிஸ்தான் கொடியும் இறக்கினார்கள். And the Indian flag as well as the Pakistan flag was hoisted there. அப்பொழுது அந்த காட்சியின் உள்ளத்தை சிலுக்க செய்தது. And that made me wonder. ஆலம் ஜனங்கள். So many people. பாகிஸ்தானுக்குள்ளும் நமக்குள்ளும். Pakistan troop is on the other side, Indian troop on this ஒரு side. 5000-10000 பேர். 5,000 or 10,000 people. எல்லாரும் கூடி இருக்கிறார். Everyone is gathered. கொடி இறக்க போகிறார். And the flag is going to be brought down. இந்த பைபிள்ல சொன்னது போல 3 காரியங்கள் நடந்தது. And in the Bible as it is said, 3 things happened. ஒரு எக்கால சத்தம் வந்தது. A trumpet sound was heard. பப்பர பப்பர பப்பரப்பான் ஊதுறான். A trumpet sound. ஊதுன உடனே As the trumpet was blown, எல்லா ஜனங்களும் எந்திரிச்சாங்க. everyone got up. சும்மா இருந்தவங்க எந்திரிச்சாங்க. Everyone who was sitting idle got up. எல்லாம் பாரத மாதா கி ஜெய் கத்றாங்க. They are shouting Bharat Mata ki jai. அவங்க எல்லாம் அல்லாஹு அக்பர் கத்றாங்க. They are shouting Allahu Rahmat. நான் நிஜமாவே ரெண்டு பேருக்கு சண்டை வர போகுது. And I thought they are going to fight. ஜவான்கள் போய் உட்கார வைக்கறாங்கல. And the Jawans are going, the soldiers are going and making them to be seated. உணர்ச்சி பொங்குது எல்லாரும். And everyone is emotional. தேசப்பற்று பயங்கரமா இருக்கு. And emotion for the country is அப்பொழுது நான் நினைக்கிறேன் இந்த செஸ்ட் அளவு ஒரு சோல்ஜருடைய கால். and என் செஸ்ட் அளவு ஒரு சோல்ஜருடைய கால். and to my chest height one soldier's feet. இவ்வளவு தூரம் மார்ச் பண்ணுங்க. கால் இவ்வளவு தூரம் அடிச்சு வரான். And he is marching so high that it feet comes to my leg chest size. ஜென்ட்லா நடக்கிறது இல்ல. He is not walking gently. அடிச்சு டப்பு 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 தீ பறக்குது. Strong march. அவன் போய் அடிச்சு அவன் போய் நிக்கிறான். And he is going and standing there. அந்த கொடி இறக்குறான். And the flag is brought down. எதிரியை பார்த்து பேசுகிறான். And he is speaking to the enemy. 3 காரியங்கள் பேசுகிறான். 3 things. அந்த கொடியை எடுத்துக்கொண்டு கம்பீரமாக வருகிறான். And he is taking away the flag and coming away. அப்பொழுது எக்கால சத்தம். And the sound of the trumpet. ஜனங்களுடைய ஆரவாரம். And the shout of the people. இயேசு வருகிறார். Jesus is coming. அதுபோல ஒரு சத்தம். Similarly a sound. அவர் வந்து அந்த என்ன சொல்கிறான்னு கேட்டபோது What were they speaking? அவன் சொல்கிறான். They are telling, என் நாடு. this is my country. இது எனக்கே சொந்தம். This belongs to me. இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன். I will not give it to anyone. அதுபோல இயேசு வருவார். Jesus will come. இது என் மனவாட்டி. This is my bride. எனக்கே சொந்தம். This belongs to me. யாருக்கும் கொடுக்க மாட்டேன். I will not give it away to anyone. ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதில் பறந்து போவோம். In one moment, in the twinkling of an eye, we shall fly away. ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. A fire is descending. கரங்களை தட்டி ஆர்ப்பரியுங்கள். Clap your hands and rejoice. ஜெபமாவினால் நிரப்பப்படுங்கள். Be filled with the spirit of prayer. வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. Let the power descend. நீதம் ஜெபத்துடன் வா ஜெயாக அவ வருகையை நோக்கி நீதம் ஜெபத்துடன் வா ஜெயாக அவ வருகையை நோக்கி புது எருசலேமா தூய நகரம் நாம் இணைந்திடுவோம் அவரே புது எருசலேமா தூய நகரம் நாம் இணைந்திடுவோம் அவரே நீதம் ஜெபத்துடன் செய்யாக அவர் வருகையை நோக்கி 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 புது எருசலேமா தூய நகரம் நாம் இணைந்திடுவோம் அவரே புது எருசலேமா தூய நகரம் நாம் இணைந்திடுவோம் அவரே புது எருசலேமா தூய நகரம் நாம் இணைந்திடுவோம் அவரே புது எருசலேமா நாம் இணைந்திடுவோம் அவரே புது எருசலேமா தூய நகரம் நாம் இணைந்திடுவோம் Amen.
Shakadabakarabadia Lakatsa Karadia Labakarabadia Sagadabaka Turaka Chirabaka Turaka Chiria அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகையில நாம் எப்படி மறுவப்பட்டு அவரோடு கூட இருப்போம் என்று நாம் இதுவரையிலும் அழகான சத்தியங்களை கேட்டுக்கொண்டே இருந்தோம். We were listening to glorious truth as to how we will be transformed at the coming of the Lord and be with the Lord forever. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பிற்கு பிறகு நாம் மறுவமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். After the day that the Lord gave us salvation, every day we must continue to be transformed. ஒவ்வொரு நாளும் நாம் மறுவமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். Every day we must continue to be transformed. நமக்கு நாம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுபாவங்கள்ல மறுவமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். After we took water baptism, every day we must get transformed in our character. அபிஷேகத்தை பெற்ற பிறகு நம்முடைய சுபாவங்களை நம்முடைய சேத்தை நொறுக்கி நமக்கு நாம் மறுவமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். And after we are spirit baptized, we must be transformed in our characters every day, breaking ourselves. மறுவத்தை பற்றி மிக அழகாய் நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம். And we were listening to beautiful truths about transformation. நாளும் நாம் இந்த ஜீவியத்தை மறுவமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். Every day we must continue to be transformed in our life. கர்த்தர் வரும்போது நாம் கர்த்தரை போல மாற்றப்படுவோம். And when the Lord shall come, we shall be transformed into His likeness. ஒவ்வொருவரும் தனித்தனியாக அல்ல, not individually, எல்லாரும் ஒன்றாக, collectively together. அதே நேரத்தில் தனித்தனியாக, at the same time individually. தனித்தனியாக ஒரு மறுரூபம், individual transformation. அதே நேரத்தில் ஒன்றாக்கப்பட்டவராய் அவர் தலை அவருடைய சரீரமாக ஒரு மறுரூபம். At the same time a collective transformation as his body, he being the head. இதை தரித்துக்கொள்ள நமக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இறங்க வேண்டியதா இருக்கிறது. And to put on this transformation, a great power has to come into us. இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. Let us receive that power. அந்த வல்லமைக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. Inside that power everything is contained. முகமாய் அவருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, and we are seeing his image as in a mirror. மகிமை மேல் மகிமை அடைந்து, and we are attaining glory to glory. அந்த சாயலில் தானே நாம் மறுவமாக்கப்படுகிறோம். and are transformed into that same likeness. போராடுவோமாக. Let's all strive. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. Let's all receive that power. அந்த பலனை பெற்றுக்கொள்வோமாக. Let's all receive that power. ஒப்புக்கொடுப்போமாக. Let's all surrender. கர்த்தர் நமக்கு இரக்கமாய் இறங்கி ஒரு அபிஷேகத்தை தர காத்திருக்கிறார். The Lord is waiting in his mercy to have descend on us and grant us the anointing. நாம் அவரை போல் மாறும்படியாக ஒரு வல்லமையை தர காத்து கொண்டிருக்கிறார். He is waiting to give us a power so that we can be changed like him. ஒரு 2 நிமிட நேரம் அந்த வல்லமைக்கு ஒப்புக்கொடுப்போமாக. For 2 minutes let us yield ourselves to that power. நாம் சத்தமாய் அதை கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. Let us ask aloud and receive that power. கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. Let us ask and receive. கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. Ask and receive. வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. Let us receive that power. இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. Let us receive that power. கர்த்தரிடத்தில் அந்த வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்வாயாக. Let us ask that of the Lord and receive it. ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். Let there be a transformation. இயேசுவை போல மாறும்படியாக ஒரு வல்லமை இறங்கட்டும். Let a power descend so that we can be transformed like Jesus. நமக்கு தரும்படி காத்து கொண்டிருக்கிறார். He is waiting to give it to us. உன்னை மாற்றும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். He is waiting to change you. பெற்றுக்கொள்வாயாக. Receive it. சத்தமாய் கேட்டு பெற்றுக்கொள்வாயாக. Ask aloud and receive it. மகிமையினால் மண்ணின் சாயலை மாற்றுவதால், மகிமையினால் மண்ணின் சாயலை மாற்றுவதால், மாறிய கல்விமை நேரம் உயர்த்திடுவோம், மாறிய கல்விமை நேரம் மகிமையோடு உயர்த்திடுவோம். மகிமையினால் மண்ணின் சாயலை மாற்றுவதால், மகிமையினால் மண்ணின் சாயலை மாற்றுவதால், மாறிய கல்விமை நேரம் மகிமையோடு உயர்த்திடுவோம்.
கண்ணி